குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி இந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த புதிய நாளில் மாதத்தில் முதல் நாள். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயரோட இறுதி மாதம் இது. ஸோ இந்த நேரத்தில் இது ஒரு சிறப்பு பயிற்சி முகவர்களாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த பயிற்சி நடத்துகிறோம். இந்த பயிற்சிக்கான தலைப்பே பார்த்தீங்கன்னா மார்ச் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஏன்னா மார்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மில்லியன் ப்ளூ பிரிண்ட். ஏன்னா எப்பவுமே மார்ச் அப்படிங்கிறது எல்லா தொழிலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இயர் எண்ட், அந்த வருஷத்துக்கான இலக்கை முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய முகவர்களான உங்களுக்கு எப்பவுமே மார்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நிதியாண்டு இலக்கை முடிக்க வேண்டிய நேரம். எப்பவுமே மார்ச்ங்கிறது எல்ஐசி முகவர்களுக்கு ஒரு அறுவடை மாதம் மாதிரி தான். ஏன்னா இந்த நேரத்தில் அதிகபட்சமான வணிகங்கள் வரதுக்கான பிரகாசமான வாய்ப்பு. அதே நேரம் நிறைய முகவர்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்காக இந்த மார்ச் மாதத்தில் ரொம்ப தீவிரமா தங்களுடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த நேரத்தில் இந்த மார்ச் மாதத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இலக்குகளை அடைந்து உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும். இது நிதியாண்டு இறுதிக்கான பயிற்சி மட்டும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம லைஃப் இன்சூரன்ஸோட ஏஜென்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை நமக்கு ஆண்டு முடிவு இருக்கு. ஒன்று ஃபினான்ஷியல் இயர் எண்டிங், இன்னொன்று கேலண்டர் இயர் எண்டிங். ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நிதியாண்டுக்கான இலக்குகளை அடைவது, கிளப் மெம்பர்ஷிப், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம பண்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் எண்டிங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எம்டிஆர்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியதான் ஜனவரி டு டிசம்பர். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 2 முறை 2 ஆண்டுகள், நிதியாண்டு, கேலண்டர் ஆண்டு, இந்த மாதிரி 2 விஷயங்கள் நம்ம கையில் எப்பவுமே இருக்கும்போது நம்ம இலக்குகளை அடைவதற்காக ஒரு சரியானபடி நம்ம திட்டமிட்டு செயலாற்றினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. ரெண்டாவது, இந்த மார்ச் மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வணிகமானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்டிஆர்டி இலக்கை அடைவதற்கு மிக 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 உதவிகரமாக இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா மார்ச்சில் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வணிகங்கள் தான் உங்களுடைய எம்டிஆர்டி இலக்கை நீங்கள் டிசம்பருக்குள்ள முடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த மார்ச் மாதத்துக்காக மட்டும் இல்லை, இந்த நிதியாண்டும் பிளஸ் இந்த எம்டிஆர்டி இலக்கையும் இந்த வருஷத்துல 2026 எப்படி அடைவது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கடைசியில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்ச் மில்லியன் ப்ளூ பிரிண்ட் டுவர்ட்ஸ் எம்டிஆர்டி. ஏன்னா இப்போ நீங்கள் பயிற்சியை பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டு முடிவுக்காக மட்டும் இல்லை, டுவர்ட்ஸ் எம்டிஆர்டி, உங்கள் எம்டிஆர்டி இலக்கியம் அடைவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு பயிற்சியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? வாட் யூ வில் லேர்ன். இன்னைக்கு பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்க போறீங்க? ஹவு டு செல் ஜீவன் உற்சவ் வித் கான்ஃபிடன்ஸ். ஜீவன் உற்சவ் திட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச திட்டமா இருந்தாலும் அதை இன்னும் ஒரு முழு மனதாக நம்பிக்கையோட நீங்க எப்படி வணிகத்தில் உங்க வணிகத்தில் பயன்படுத்தி அதை அதிகப்படியாக உங்க பாலிசிகளை விற்பனை செய்யலாம், அதிகபட்சமான பிரீமியங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் உற்சவ் வச்சு சில பிளான் காம்பினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜீவன உற்சவம் மட்டும் தனியாக கொடுக்காம அது கூட என்னென்ன திட்டங்களை கொடுத்தா நீங்க சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பாளரை அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை கன்வெர்ட்டிங் செல்லிங் டெக்னிக். என்ன மாதிரி செல்லிங் டெக்னிக் பயன்படுத்தி நாம அந்த பாலிசிகளை கன்வெர்ட் பண்ணலாம், இந்த சேலை க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து சிம்பிள் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பிளைன். எல்ஐசியில் முதலீடு செய்வதனால எந்த அளவுக்கு அந்த முதலீடு செய்யக்கூடிய நபர், பாலிசி வாங்கக்கூடிய நபருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்னைக்கு ஒரு சிறிய விளக்க உரை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கான க்ளோசிங் டிப்ஸ், இது எல்லாமே பார்க்க போறோம். இது எல்லாமே பார்க்க போறோம். முழுக்க முழுக்க இந்த பயிற்சி வந்து எல்லா முகவர்களுக்காக தான், குறிப்பிட்ட முகவர்களுக்காக, எங்க பயிற்சியில் இருக்கவங்களுக்காகன்னு இல்லை, எல்ஐசியில இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை முகவர்களுக்காக தான் இந்த பயிற்சி. அத்தனை முகவர்களுக்காக தான் இந்த பயிற்சியை நம்ம
நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குது அப்படின்னா, ஆடியபிளா இருக்கு, சவுண்ட் கிளியரா இருக்கு சார், ஆடியோ நல்லா பக்காவா இருக்கு, கிளியரா இருக்கு அப்படின்னா எல்சின்னு போடுங்க. எல்சி, எல்னா லவுடு, சி ஃபார் கிளியர். கொஞ்சம் சேட்ல போடுங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. எல்சி, எல்சினா லவுட் அண்ட் கிளியர், தெளிவா இருக்கு, சத்தமா இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே நண்பர்களே, ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ இந்த வருஷம் எம்டிஆர்டிக்கான இலக்கை முதல்ல தெரிஞ்சுக்கோ. எம்டிஆர்டி 2027. நீங்க இந்த வருஷம் பண்ணக்கூடிய வணிகத்துக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு அதுக்கு உண்டான கன்வென்ஷன் நடக்குது, அங்கீகாரம் கிடைக்க போறது. ஸோ எம்டிஆர்டி 2027 இதுக்கு வணிக காலம். இந்த இலக்கை அடைவதற்கான வணிகத்திற்கான காலங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1/1/2026 வந்து டிசம்பர் 31/12/2026 வரைக்கும். ஜனவரி 1/1/2026 முதல் டிசம்பர் 31/12/2026 வரைக்கும். சரி, இந்த எம்டிஆர்டி இலக்கை அடைய வேண்டும் என்றால், கமிஷன் அடிப்படையில் அடைய வேண்டும் அப்படின்னா என்ன, எவ்வளவு கமிஷன் உங்களுக்கு வேணும்னா அந்த ஒரு வருஷத்துல, இந்த 12 மாதங்கள்ல 13,02,500 ரூபா தேவையான கமிஷன். 13,02,500 ரூபா. அந்த கமிஷன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். முதல் வருடம் முதல் கமிஷன், முதல் வருடம் முதல் கமிஷன், ரினியூவல் கமிஷன் கிடையாது. இது கூட போனஸ் கமிஷன் எலிஜிபிள், போனஸ் கமிஷன் எலிஜிபிள். ஸோ இந்த வருஷம் ஜனவரிலிருந்து டிசம்பருக்குள்ள 13,02,500 ரூபா நீங்க கமிஷன் வருமானத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக எம்டிஆர்டி இலக்கை அடையலாம். சரி, அதற்கு தேவையான பிரீமியம் என்ன சார், எவ்வளவு வேணும்? நான் சிங்கிள் பிரீமியம் அப்படின்னா 52,10,000, 52,10,000. இதுல சிங்கிள் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த பிரீமியத்தை என்ன சிங்கிள் பிரீமியம் கொடுக்குறீங்களோ அதனுடைய முழுமையான கமிஷன் அப்படியே எம்டிஆர்டிக்கு இலக்குக்கு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நமக்கு ஏற்கனவே 2 மாதங்கள் முடிஞ்சாச்சு, ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சாச்சு. நமக்கு இன்னும் கையில இருக்கிறது 10 மாதங்கள், கையில இருக்கிறது 10 மாதங்கள். இந்த ஏற்கனவே 2 மாதங்கள் நீங்க செஞ்ச வணிகம் எவ்வளவுன்னு உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மீதி இருக்கக்கூடிய 10 மாதங்கள்ல இந்த இலக்கு அடையலாமா? சரி, எம்டிஆர்டி அப்படிங்கிறது இலக்கு, அது ஒரு இலக்கு, அது அது இலக்கு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. எம்டிஆர்டிங்கிறது யாருக்காகவோ ஏற்படுத்தப்பட்ட, எல்ஐசியில் ஏற்படுத்தப்பட்ட, இல்ல உலக அளவுல இன்சூரன்ஸ் துறையில இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இலக்கு அப்படின்னு நினைக்காதுங்க. இது உங்க வருமானத்திற்கான இலக்குன்னு நினைங்க. ஒவ்வொரு முகவரும் நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் செய்யக்கூடிய இந்த முகாண்மை தொழில்ல, நான் செய்யக்கூடிய இந்த முகாண்மை தொழில்ல என்னுடைய வருமானத்திற்கான இலக்க இந்த வருஷம் நான் ஆவரேஜா ஒரு மாசம் மினிமம் 1,10,000 ரூபாய், ஆவரேஜா மாதம் 1,10,000 முதல் வருட கமிஷன் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்க வருமானத்திற்கு ஒரு இலக்கை நீங்க பிக்ஸ் பண்ணாதான் அந்த இலக்கை அடைய முடியும். அந்த இலக்குக்கு பெயர் தான் எம்டிஆர். சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு கமிஷன் எப்படி வரும்? ஆனா இதை வாங்கி வாங்கி சாதிக்கிறவங்க இருக்காங்களா இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய கோட்டங்கள்ல, இருக்கக்கூடிய டிவிஷன்ல, இருக்கக்கூடிய கிளைகள்ல எவ்வளவு பேர் இந்த இலக்குகள் அடையிறவங்க இருக்காங்களா இல்லைங்களா? அப்ப அவங்க மட்டும் முடியுது, நமக்கு ஏன் முடியல அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டாவது, இந்த இலக்கை அடைய இந்த ஒரு செய்யக்கூடிய ஒரு தொழில், நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில்ல நாம செய்யக்கூடிய ஒரு தொழில்ல நாம செய்யக்கூடிய ஒரு தொழில்ல நமக்குன்னு ஒரு வருமான இலக்கை வைக்காம நம்ம ஒர்க் பண்ணா நம்மளோட வருமானம் நிரந்தரமா இருக்காது. ஏன்னா நான் என்ன தொழில் செய்யறேன் அந்த தொழில எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வருமானம் வரும், ஒரு கமிட்டடா இருக்கணும். அதை வச்சுதான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் என்னால என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதான் நம்ம இலக்குகளை அடைய முடியுங்க. இது யாருக்கான இலக்கோ, யாருக்கோ கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு, நாம முடிஞ்சதை செய்வோம், தெரிஞ்சதை செய்வோம், நம்ம வரக்கூடிய பிசினஸ் வச்சு நம்ம பிசினஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பெரிய பெரிய இலக்குகளை வந்து எளிதாக அடைய முடியறதில்லை. சரி, இதுக்கு அடிப்படை என்ன வேணும்? ஜெயிக்கிறவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஜெயிக்கிறவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் என்ன? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் என்ன தெரியுங்களா? பிலீவ். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை நம்பலைன்னா, நம்ம தொழில் மேல, நம்ம சாதிப்போங்கிற நம்ம திறமை மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த துறையில ஜெயிக்க முடியாதுங்க. இந்த துறையில் இல்ல, எந்த துறையா இருந்தாலும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதுல சாதிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா, தன்னால முடியும், தான் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில தன்னால சாதிச்சு மிகப்பெரிய சாதனைகளை செய்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளரா, வெற்றியாளரா திகழ முடியும்னு நினைக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த எம்டிஆர்டி இலக்கை அடையிறவங்களும் யாருங்க? தன்னால முடியும், தன்னால சாதிக்க முடியும், தன்னால அந்த இலக்கை அடைய முடியும்னு தன்னை நம்புறாங்க. முதல்ல அவங்கள நம்பணும். அவங்கள நம்பினாதான் அந்த இலக்கு மேல நம்பிக்கை வரும். அந்த இலக்கு மேல நம்பிக்கை வந்து அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்கிறாங்க. அப்ப ஜெயிக்கிறவங்களும் ஜெயிக்காதவங்களும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம், ஜெயிக்கிறவங்க அந்த இலக்கை நம்புறாங்க, முதல்ல தன்னை நம்புறாங்க, அதனால அந்த இலக்கை அடையிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை அந்த அவங்க என்ன செய்யறாங்க, தன்னையும் நம்புறதில்ல, தன்னோட இலக்கையும் நம்புறதில்ல, தன்னோட தொழிலையும் பெருசா நம்பாத நேரத்துல அவங்களால மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியுது. இது மிகப்பெரிய வித்தியாசங்க. அப்ப அடிப்படை என்னன்னா, முதல்ல நீங்க உங்களை நம்பணும். முதல்ல நீங்க உங்களை நம்பணும்.
உங்களை நம்பினா மட்டும்தான் நீங்க எந்த துறையாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நீங்க சாதிச்சு காட்ட முடியுங்க. ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக. What is the best advice you've ever heard or received? Believe in yourself. Why be normal when you can be the best? All miracles, hard work. You can't do this. If you can see it here and you have the courage enough to speak it, it will happen. Never say you can't do it. Say I haven't done it yet. It's not over until I win. There is no passion to be found playing small and settling for a life that's less than the one you're capable of living. If you're going to do it to your best. Love your life, right? You know, find the things that you can enjoy. Be curious. You don't have to have all the answers. ஒரு விஷயத்தை உங்களால ஒரு மனசுல நினைக்க முடியுது, கனவு காண முடியுதுன்னா அதை நீங்க சொல்லணும் முதல்ல. என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால சாதிக்க முடியும்னு. அதை முதல்ல தைரியமா உங்க மனசுல நம்பினாதான் சொல்லுவீங்க. அதை சொன்னா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி அதுக்கு உண்டான செயல்பாடுகள் வரும். புரியுதுங்களா? முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. என்னால முடியுமா அப்படிங்கிற கேள்வியே வரக்கூடாது. இது வரைக்கும் நான் செய்யல, இப்ப செய்ய போறேன். என்னால செய்ய முடியுமா, என்னால எனக்கெல்லாம் வருமா, என்னால சாதிக்க முடியுமா, என்னால ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்ப நம்ம நம்பல. இது வரைக்கும் நான் செய்யல, இன்னைக்கு இந்த வருஷம் நான் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சாவே உங்களால கண்டிப்பா அந்த நம்பிக்கைங்கிறது கூட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களால அதை செய்ய முடியும். அதுக்குதான் நீங்க பேக் டிராப்பே பாத்தீங்கன்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்புனா எந்த துறையா இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்க மிகப்பெரிய சாதனைகளை தாராளமாக செய்யலாம். இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. சரி, அப்ப என்ன செய்யணும்? முதல்ல நீங்க உங்களை நம்பணும். உங்களை நீங்க நம்புறீங்களா? உங்களை நீங்க நம்புறீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. ஏன்னா உங்களை நீங்க முதல்ல நம்பலைன்னா எத்தனை பயிற்சிகள் கலந்துக்கிட்டாலும் சரி, எத்தனை பயிற்சியாளர்கிட்ட நீங்க பயிற்சி எடுத்துட்டாலும் சரி, ஆனா நம்மளால ஒரு மிகப்பெரிய சாதனைகளை கண்டிப்பா செய்ய முடியாது. ஏன்னா நம்ம முதல்ல நம்பல. நான் நம்பல. என்ன நான் நம்பினாதான் என்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியும். நான் அந்த விஷயத்தை நம்பி செய்யும் போது என்ன ஆகுன்னா, என்னுடைய வேலைப்பாடு, நான் செய்யக்கூடிய இந்த வேலையில ஈடுபாடோட செய்வேன். நான் செய்யக்கூடிய வேலையில ஈடுபாடு இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுன்னா, என் மனம் பூரா அந்த எண்ணம் இருக்கும். என் மனசு பூரா ஒரே எண்ணம் தான். ஜெயிக்கணும், சாதிக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ஆஸ் யூ திங்க் சோ யூ பிகம். நீ என்னவா நினைக்கிற அதான் வாழ்க்கை நடக்குது. அதுதானே சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம் அதான் வாழ்க்கை அமையுது. யுவர் எக்ஸ்டர்னல் வேர்ட் இஸ் a reflection of your internal belief. நீங்க வெளியே பார்க்குற உலகங்கிறது எப்படி தெரியுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நீங்க முதல்ல என்ன உங்களுக்குள்ள நினைக்கிறீங்களோ, நம்புறீங்களோ, அதுதான் நீங்க வெளியே பார்க்கக்கூடிய உலகம். உங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பி பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணு முன்னாடியே பாக்குறவங்க மிகப்பெரிய ப்ராஸ்பெக்ட்ஸா தெரிவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய தொகையில பாலிசி கொடுத்து பிரீமியங்களை கொடுக்கக்கூடிய நபர்களா தெரிவாங்க. நீங்க உங்களை நம்பலைன்னா நீங்க பார்க்கக்கூடியவங்களாம் என்ன செய்வாங்க? இவர் நமக்கு பாலிசி கொடுப்பாரா, நம்மளால எம்டிடி பண்ண முடியுமா, நமக்கு பெரிய பிரீமியம் கொடுக்க முடியுமா, நாம இவர்கிட்ட பெரிய பாலிசிகள் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள சந்தேகம். அப்போ உங்களோட இன்டர்னல் பிலீஃப், உள்ளுக்குள்ள நீங்க என்ன உங்களை நம்புறீங்களோ அதுதான் வெளிப்புற உலகத்தில் நீங்க பாக்குறீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள், சாதிக்கக்கூடிய திறமை, சாத்தியம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க நம்புனா நாளடைவுல கண்டிப்பா நீங்க மாறுவீங்க. ஆனா அதுக்கு என்னன்னா, அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் உங்களை நான் என்ன நம்புறேன் சார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சிட்டு நாளைக்கே எல்லாம் நடக்குமானா நடக்காது. அந்த எண்ணம் எப்பவும் உங்க கூடயே குடியிருக்கணும். அந்த எண்ணத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாளடைவில் என்னன்னா நீங்க மிகப்பெரிய சாதனையாளரா, வெற்றியாளரா கண்டிப்பா மாறுவீங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதான் யூனிவர்சல் லா ஆஃப் பிலீஃப். இந்த பிரபஞ்சத்துல லா ஆஃப் பிலீஃபோட சக்தி, அதாவது நம்பிக்கையோட சட்டம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்து சக்தியில இதுதான் ஆஸ் யூ திங்க் சோ யூ பிகம். சரி, இப்ப முதல்ல நீங்க நம்புறீங்க அப்படிங்கும் போது இந்த வருஷம் இந்த மார்ச் மாசம் நம்ம மிகப்பெரிய துவக்கமா பண்ண போறோம். இன்னைக்கு மார்ச் 1, நம்ம இந்த மார்ச் மாசம் நம்ம ஒரு மிகப்பெரிய துவக்கமா பண்ண போறோம். ஏன்னா நீங்க உங்களை நம்புறீங்க, அப்ப கண்டிப்பா சாதிக்க போறீங்க. அப்ப முதல்ல உங்களை நீங்க தட்டிக்கணும். உங்களை எப்ப நீங்க நம்புறீங்களோ உங்க தோல்ல நீங்க தட்டிக்கணும். ஏன்னா உங்களை நீங்க தான் முதல்ல பாராட்டிக்கணும். நம்மளை அடுத்தவங்க பாராட்டுறதை விட முதல்ல நாமளே பாராட்டிக்கணும். ஏன்னா நான் என்ன நம்புறேன், என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னாலும் ஜெயிக்க முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, நான் ஒரு மிகப்பெரிய சாதனையாளனா மாற முடியும். சரி, அந்த சாதனையாளனா மாறணும்னு நினைச்சிட்டா அடுத்து என்ன செய்யணும்? செயல்ல இறங்கணும். என்ன செய்யணும்? இந்த மார்ச் மாதம் பூரா நான் ஃபீல்ட்ல இருக்கணும். இந்த மார்ச் மாதம் பூரா நான் என்ன செய்யணுங்க? ஃபீல்ட்ல இருக்கணும். இந்த மார்ச் மாசம் ஏன்னா அனைத்து முகவர்களும் அவங்கவுங்க இலக்குகள் அடைவதற்காக கண்டிப்பா ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பிசினஸ், ஒவ்வொரு முகவருக்கும் பிசினஸ்ங்கிறது எங்க இருக்குங்க? ஃபீல்டுல தாங்க இருக்கு. நம்ம அலுவலகத்திலேயோ நம்ம வீட்லயோ பிசினஸ் இது இல்லைங்க.
எனக்கு வணிகம் அப்படின்னா என்னுடைய வணிகம் எங்கே இருக்குது? என்னுடைய வணிகம் களத்துல இருக்கு. ஃபீல்டுக்கு போகணும். எந்த சூழ்நிலையும் ஃபீல்டுக்கு போகாம இருந்து வீட்ல இருந்தே நான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன், வீட்ல இருந்தே நான் ஃபோன்ல பேசுறேன்னு நடக்காது. நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யணும். அதெல்லாமே என்ன சொல்றதுங்க, பேக் ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி பேசுறது, ஃபோன்ல பேசுறது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது எல்லாம் பேக் ஆஃபீஸ் ஒர்க். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க்னா என்னங்க? நீங்க ஃபீல்ட்ல இருக்கணும். டெய்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி ஃபீல்டுக்கு போகணும். நிறைய பேர் சந்திக்கணும். சந்திக்கிறவங்ககிட்ட இன்சூரன்ஸ் பேசணும். ஏற்கனவே சந்திச்சவங்க கிட்ட திரும்ப ஃபாலோ அப் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுத்து சரியான அவங்களோட ஆட்சேபனைகளை கையாண்டீங்கன்னா கண்டிப்பா வணிகம் இருக்கு. இந்த ஒரு மாசம் நீங்க சரியானபடி திட்டமிட்டு தினசரி ஃபீல்டுக்கு போக ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அடுத்த மாசம் யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் நீங்க டெய்லி ஃபீல்ட்ல இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு மாசம் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க. ஒரு வேலையை தொடர்ந்து ஒரு 21 நாள் செஞ்சாவே அது பழக்கம் ரொட்டீனா மாறிடுங்கிறாங்க. ஹேபிட்டுங்கிறது ரொட்டீனா வந்துடும். ஒன்ஸ் அது ரொட்டீன் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபீல்டுக்கு போக ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்க தான் வெற்றியாளர். நீங்க தான் வெற்றியாளர். அப்போ அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டாடணும். எல்லாம் ஓகே சார். நிறைய பயிற்சி அட்டெண்ட் பண்றேன் சார். நிறைய கத்துக்கிறேன் சார். கத்துக்கிறீங்க. கத்துக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்றது உங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா கத்துக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நீங்க களத்துல இறங்கணும். ஃபீல்டுக்கு போகணும். நீங்க கத்துக்கிட்ட வித்தைய நீங்க எங்க காட்டணும், எங்க காட்டி அதை பரிசோதிச்சு ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது எங்க உங்களுக்கு விடை தெரியும்னா களத்துல மட்டும்தான் தெரியும். நீங்க ஃபீல்டுக்கு போனா மட்டும்தான் தெரியும். நாம சரியானபடியே நம்ம பேசுறோமா, சரியான நபர் அணுகிறோமா, சரியானபடி திட்டங்களை விளக்கம் கொடுக்கிறோமா, சரியானபடி அவரோட தேவைகளை புரிந்து அதற்கான சொல்யூஷன் தீர்வை கொடுக்கிறோமா, அவர் என்ன எதிர்பார்க்கறாரு அதுக்கான சரியான பதிலை நான் கொடுக்குறேன்னா, சரியான தீர்வை கொடுக்குறானா அப்படின்னு எப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்கன்னா, நீங்க களத்துல இறங்கினா மட்டும்தான் நடக்குமே ஒழிய, நீங்க வீட்டுல இருந்துகிட்டோம், ஆபீஸ்ல இருந்துகிட்டோம், சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய வெற்றி, வருமானம், வணிகம் அனைத்துமே ஃபீல்ட்ல தான் இருக்கு. அந்த ஃபீல்டு ஒர்க்க பண்றவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதுக்கு உடனே சார் நீங்க சொன்னீங்கன்னா 2 நாள் ஃபீல்டுக்கு போனேன் சார். ஆனா ஒன்றும் பெருசா ரிசல்ட் வரல. கரெக்ட். போன உடனே ரிசல்ட் வராது. இது நம்ம விற்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா யாரும் கேட்டு வாங்குற பொருள். நீங்களா போய் விற்கக்கூடிய பொருள். அப்ப போன 2 நாள்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஒரு விதையை விதைச்ச உடனே மரம் முளைக்குதா? கிடையாது. அந்த விதையை விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உண்டான தண்ணி ஊத்துறது, பராமரிப்பு எல்லாம் பண்ணோம்னா ஒரு நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய வளர்ச்சி அது காட்டும். அந்த மாதிரிதான் டெய்லி ஃபீல்டுக்கு போயிட்டு இருந்தா மட்டும்தான், நம்பிக்கையோட ஃபீல்டுக்கு போயிட்டு இருந்தா மட்டும்தான் அதற்கான ரிசல்ட் தெரியும். ஒரு விதையை விதைச்சிட்டு ஒருத்தர் அடுத்த நாள் இது முளைக்குதான்னு பார்த்தா நடக்காது. இன்னைக்கு ஃபீல்டுக்கு போனேன் சார், இன்னைக்கு ஒன்றும் எனக்கு பெருசா ரிசல்ட் வரல சார். அப்புறம் என்ன சார் நீங்க ஃபீல்ட்ல இருக்குன்னு சொல்றீங்க? ஃபீல்டில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான ரிசல்ட் நாளடைவில் உங்களுக்கு வரும். அதனுடைய ரிசல்ட் மொல்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்ப அடிப்படை நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க டெய்லி ஃபீல்ட்ல இருக்கணும். சொந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதே நேரம் என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, அதே நேரம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தொழிலுக்கும் நேரத்தை ஒதுக்கணும். உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் நேரத்தை ஒதுக்கணும். பர்சனல் லைஃபுக்கு நேரம் அதிகமா ஒதுக்கிட்டு பர்சனல் லைஃப்ல வேலையே இல்லாத நேரத்துல தொழிலுக்காக நேரம் ஒதுக்குறோம்னா ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு வேலைக்கு போறவர் என்ன செய்யறாரு? எவ்வளவு பர்சனல் வேலைகள் இருந்தாலும் அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைக்கு போய் செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி இந்த தொழிலையும் எவ்வளவு வேலைகள் வீட்டுல இருந்தாலும் சொந்தமா உங்களுக்கான சொந்த வேலைகள் இருந்தாலும் வீட்டுக்கு சம்பந்தமான வேலைகள் இருந்தாலும் தொழிலுக்காக நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய சாதனைகளை செய்யலாம். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை முதல்ல முடிவு எடுத்துட்டு இந்த மார்ச் மாசம் உங்களுடைய பழக்க வழக்கங்களை அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றிவிட்டு நீங்க உங்க தொழிலுக்காக ஃபீல்ட்ல இறங்கி பாருங்க. நாளடைவுல நீங்க உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. அந்த மாற்றம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதையை காட்டும். அந்த பாதையில பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றி அடையலாம். சரி சரி இந்த மார்ச் மாசம் நிறைய பேர் சந்திக்கிற போது சரி என்ன மாதிரி திட்டங்களை நம்ம பிரசன்ட் பண்ணலாம், என்ன மாதிரி திட்டங்களை நீங்க பிரசன்ட் பண்ணலாம்? அதுக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நிறைய திட்டங்கள் எல்ஐசியில் இருக்கு. நீங்க எல்ஐசியில் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய திட்டங்கள் அத்தனையுமே அருமையான திட்டம். எண்டோமென்ட்ல இருந்து ஜீவனால இருந்து மணி பேக்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து திட்டங்களுமே சிறப்பான திட்டங்கள். ஆனா இன்னைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பாளருக்கு தேவைகள் மாறுது. குறுகிய கால இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறாங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இன்னைக்கு வந்தாச்சு. ஷார்ட் டேர்ம்னு பெனிஃபிட் அதிகமாக வேணும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் பீரியட்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களை கேட்கும்போது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதுக்கான அருமையான திட்டங்கள் பார்க்கும்போது நம்ம ஜீவன் உத்சவம் ஒண்ணு. நம்ம கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கு. ஜீவன் உத்சவம் இருக்குது, நவ்ஜீவன் ஸ்ரீ இருக்கு, ஜீவன் உத்சவ சிங்கிள் பிரீமியம் இருக்கு. சாரி, அதே நேரம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா முழுக்க வாழ்நாள் முழுவதும்
பாதுகாப்பையும் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை பத்தி ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். என்னோட யூடியூப்ல வீடியோலாம் இருக்கு. பட் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த திட்டத்துல அடிப்படையா இன்னைக்கு நம்ம பயிற்சியில புதுசா சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த திட்டம் அடிப்படையா சில நேரங்களில் மறந்து கூட போயிருக்கலாம். அதற்காக அடிப்படையான பேசிக் ஃபியூச்சரை சுருக்கமா சொல்லிட்டு இந்த திட்டத்தை நீங்க எப்படி மார்க்கெட்ல விற்கலாம், என்ன மாதிரி கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தேவைகள் மாறுபடுது. அதனால அடிப்படையான விஷயங்களை சொல்லிட்டு இது எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணலாம், இதனால எப்படி டாக்ஸ் பெனிஃபிட் எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜீவன உற்சவங்கிறது ஒரு யூலி பிளான் கிடையாது. அதே நேரம் இது போனஸுடன் கூடிய திட்டம் இல்ல, கேரண்டி எடிஷன் கூடிய திட்டம், ஹோல் லைஃப் பிளானு, வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய திட்டம். ஆனா அதே நேரம் பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் குறிப்பிட்ட காலம் செலுத்தினா போதும். பிரீமியம் செலுத்தக்கூடிய காலத்துல கேரண்டி எடிஷன் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டுறாரோ அத்தனை வருஷம் கேரண்டி எடிஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த திட்டத்துல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரீமியம் செலுத்துற காலம் முடிஞ்சோம்னா, காத்திருப்பு காலம் முடிஞ்சோம்னா 2 விதமான பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு ரெகுலர் இன்கம் பெனிஃபிட். டெஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே, காத்திருப்பு காலம் முடிஞ்ச உடனே அந்த பாலிசிதாரருக்கு வருஷம் என்ன சம்மஷூடுக்கு பாலிசி வாங்கியிருக்காரோ அதனுடைய 10% அவரோட வங்கி கணக்குக்கு போகும். அது ரெகுலர் இன்கம் பெனிஃபிட். இன்னொன்னு, எனக்கு வருஷம் பணம் வேணாம், என்னோட பணம் எல்ஐசிலே இருக்கட்டும், நான் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஃபிளெக்ஸி இன்கம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. பாலிசி வாங்கும் போதே அந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தேர்வு செய்யணும். தேர்வு செய்த முடியும் பிறகு மாற்ற முடியுமானா கண்டிப்பா மாத்தலாம். திரும்ப அந்த பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரீமியம் செலுத்துறாரு, காத்திருப்பு காலம் முடிஞ்சோன்னா பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும்போது ரெகுலர் இன்கம் இருக்கிற ஒரு ஃபிளெக்ஸி இன்கமுக்கும் ஃபிளெக்ஸி இன்கம்ல இருக்க ஒரு ரெகுலர் இன்கமும் தாராளமா மாற்றிக்கொள்ளலாம். சரி, அடுத்ததுல பாத்தீங்கன்னா மினிமம் பிறந்த 30 நாள் குழந்தையிலிருந்து கொடுக்கலாம், அதிகபட்சம் 65 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்தது பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் மினிமம் 5 வருஷம், மேக்சிமம் 16 வருஷம். 5 முதல் 16 வருஷம் அவரோட சாய்ஸ், எத்தனை வருஷம் கட்டணும்னு நினைக்கிறாரோ கட்டலாம். அடுத்து மேக்சிமம் பிரீமியம் செலுத்தக்கூடிய வயது 75. சரி, மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம். மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். மேக்சிமம் அவருடைய அண்டர் ரைட்டிங் ரூலை பொறுத்து, அவருடைய மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து நம்ம கொடுக்கலாம், அவருக்கு வருமானத்தை பொறுத்து கொடுக்கலாம். பிறந்த 30 நாள் குழந்தைக்கே கொடுக்கும்போது 5 வருஷம் கட்ட முடியுமா சார்? கிடையாது. பிறந்த 30 நாள் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா பேசிக் கண்டிஷன் என்னன்னா, எப்பவுமே குழந்தைகளுக்கான திட்டங்களை கொடுக்கும்போது அந்த திட்டத்தின் மூலமா பலன் கிடைக்குது, மெச்சூரிட்டியோ சர்வைவல் பெனிஃபிட்டோ கிடைக்குதுன்னா அந்த பாலிசி யார் பேர்ல இருக்கும், அந்த லைஃப் அஷ்யூர்ட் அது குழந்தையா இருக்கிற பட்சத்துல அந்த பெனிஃபிட் வாங்கும் போது அந்த குழந்தையோட வயது 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதனால பிறந்த 30 நாள் குழந்தைக்கு கொடுக்கும்போது நீங்க 16 வருஷம் பிபிடி கொடுக்கணும், 16 வருஷம் பிரீமியம் செலுத்துற மாதிரி கொடுக்கணும். இது அடிப்படை கண்டிஷன். நீங்க எந்த சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலும் அதுல வந்துடும். அதே நேரம் பாத்தீங்கன்னா 8 வயசு குழந்தை அப்படிங்கும் போது என்னன்னா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கட்டுற மாதிரி கொடுக்கலாம். 8 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தையா இருந்தா தாராளமா 5 வருஷம் கட்டுற மாதிரி, 6 வருஷம் கட்டுற மாதிரி, 7 வருஷம் 8 வருஷம் கட்டுற மாதிரி நீங்க கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் நீங்க பிரீமியம் கட்டுறீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் 5 வருஷம், டெஃபர்மெண்ட் பீரியட். 6 வருஷம் பிரீமியம் கட்டிங்கன்னா டெஃபர்மெண்ட் பீரியட் 4 வருஷம். 7 வருஷம் பிரீமியம் கட்டிங்கன்னா காத்திருக்க வேண்டிய காலம் 3 வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் இறுதியில கிடைக்கும். 8 முதல் 16 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுத்தீங்கன்னா 2 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட். ஒரு டெஃபர்மெண்ட் பீரியட் 2 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட். அடுத்து இந்த பிளான்ல முக்கியமான விஷயம், பிரீமியம் செலுத்தக்கூடிய காலத்துல கேரண்டி எடிஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கேரண்டி எடிஷன் கிடைக்கும்னா, என்ன தொகைக்கு பாலிசி கொடுக்குறீங்களோ பர் 1000 சம் அஷ்யூர்டுக்கு 40 ரூபா கிடைக்கும். 1000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 40 ரூபா கேரண்டி எடிஷன். 1000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 40 ரூபானா 1 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 4000. அப்ப 5 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுக்குறீங்கன்னா 20,000 வருஷம் ஆட் ஆகும். 20,000 ரூபாய் கேரண்டி எடிஷன் மட்டும் அவர் கணக்குல ஆட் ஆகும். எத்தனை வருஷம் ஆட் ஆகும்னா, அவர் என்ன பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் சூஸ் பண்ணிருக்காரோ, எத்தனை வருஷம் பிரீமியம் செலுத்துறாரோ அது வரைக்கும் அந்த கேரண்டி எடிஷன் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அவரும் பிரீமியம் செலுத்துறதுல கேரண்டி எடிஷனும் ஆட் ஆகாது. இந்த பிளான்ல முக்கியமா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் அதனாலதான் நீங்க முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் டெத் சர்வைவல் பெனிஃபிட்ங்கிறது பாத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்துற காலம் முடிஞ்சோன்னா, காத்திருப்பு காலம் முடிஞ்சோன்னா அவருக்கு சம் அஷ்யூர்டுக்கு 10%, அது ரெகுலர் இன்கம் பெனிஃபிட்டா இருந்தாலும் ஃபிளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டா இருந்தாலும் சர்வைவல் பெனிஃபிட் 10% கிடைக்கும். சம் அஷ்யூர்டுக்கு 10%. ஸோ சர்வைவல் பெனிஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டேன், கேரண்டி எடிஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். அடுத்து இந்த திட்டத்தில் டெத் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிசியில டெத் பெனிஃபிட் பாலிசி வாங்கக்கூடிய நபர், அந்த பாலிசிதாரருக்கு ஒருவேளை ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு இறப்பு ஏற்பட்டால் அந்த பாலிசிதாரருடைய வாரிசுதாரருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்தில் என்ன எல்ஐசி கொடுக்குறாங்கன்னா, சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தும் இறப்பு ஏற்பட வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷனும் கொடுக்குறாங்க.
சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்தும் இறப்பு ஏற்படுற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேண்டிடேஷனும் கொடுக்குறாங்க. சரி, சர்வேல் பெனிஃபிட் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? பேசிக் சம் அஷ்யூர்ட், என்ன தொகைக்கு பாலிசி கொடுத்தோம் பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு 10% கொடுக்குறாங்க. இறப்புங்கிறது பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்னு ஒரு ஃபார்முலா. சார் சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் ஆஃப் அப்படின்னா எது அதிகம், அந்த பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால், அந்த பாலிசி வாங்கியிருக்கக்கூடிய நபர் இறக்க நேரிட்டால் அவருக்கு வாங்கியிருக்கக்கூடிய இந்த பாலிசியோட பேசிக் சம் அஷ்யூர்ட் அதிகமாக இருக்கிறதா, அல்லது அவர் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு, ஆண்டு பிரீமியம் இயர்லி பிரீமியத்தோட 7 டைம்ஸ், இது ரெண்டுல எது அதிகமோ அதை கொடுப்பாங்க. அது கூட தேர்ந்தெடுக்கக்கூடிய கேரண்டி எடிஷன் கொடுப்பாங்க. இதை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் 5 முதல் 10 கொடுத்தீங்கன்னா, பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் 5 முதல் 10 வருஷம் கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி பாலிசிகளுக்கு 5, 6, 7, 8, 9, 10 வருஷம் செலுத்துற மாதிரி பிரீமியம் செலுத்துற மாதிரி பிபிடி கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால் அவருக்கு சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்தும் போது என்ன கிடைக்குன்னா, பேசிக் சம் அஷ்யூர்டை விட செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு தான் அதிகமாக இருக்கும். செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் தான் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் கொடுக்குறீங்க, 30 வயசு நபர் அப்படின்னா, 30 வயசு நபர் 5 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் கொடுக்குறீங்க, 5 வருஷம் தான் பிரீமியம் கட்டுறாருன்னா அவருடைய ஆண்டு பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா, ஏன்னா 5 வருஷத்துல அந்த சம் அஷ்யூர்டுக்கான பிரீமியம் கட்டணும் 1,10,000 ரூபா வரும். ஆவரேஜா எவ்வளவு வருங்க? 1,10,000 ரூபா வரும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வருஷ பிரீமியம் 1,10,000 கட்டுறாரு. அந்த பாலிசிதாரர் ஒரு வேளை இறக்க நேரிட்டால் அவருக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு? 5 லட்சம். ஆனா செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் எவ்வளவு? 1,10,000. அதனுடைய 7 மடங்கு எவ்வளவு? 7,70,000. அப்ப அந்த பாலிசிதாரருக்கு கிடைக்கக்கூடிய இறப்பு உரிமை எவ்வளவு இருக்குன்னா, சம் அஷ்யூர்டை விட செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு அதிகமா இருப்பதனால அந்த 7,70,000 அந்த பிரீமியத்தோட 7 மடங்கும் இறப்பு ஏற்படுற வரைக்கும் சேர்ந்து கேரண்டி எடிஷனும் கிடைக்கும். இதுதான் இந்த பாலிசில நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நுணுக்கம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு மேல பிபிடிங்கும் போது சம் அஷ்யூர்ட் தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது, இது பேசிக்கா எல்லாம் தெரிஞ்சுட்டீங்க. சரி, இந்த பிளானோட யூனிக் செல்லிங் பாயிண்ட், இந்த ஜீவன் உற்சவ்ல ஒருத்தரையே இன்வெஸ்ட் பண்ணும். இந்த ஜீவன் உற்சவ்ல ஒருத்தரையே இன்வெஸ்ட் பண்ணும். அதுதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட். இந்த பிளானை நீங்க எதுக்காக வாங்கணும், இந்த பிளான் வாங்குறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மெயின் விஷயமே ஷார்ட் டேர்ம். 5 வருஷம் கட்டினா 12வது வருஷம் பணம் கிடைக்க போகுது. ஷார்ட் டேர்ம் 5 வருஷம் கட்டினா 12வது வருஷத்துல பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப 12 வருஷத்துல பிரீமியம் கட்ட 12 வருஷத்துல ஒரு பெனிஃபிட் வேணும்னா 5 வருஷம் கட்டினா. ஸோ ஷார்ட் டேர்ம், அதே நேரம் லிமிடெட் பிரீமியம் பிளான், குறிப்பிட்ட காலம் செலுத்தினா போதும். 5 முதல் 16 அவரோட சாய்ஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, இதுல பிறந்த 30 நாள் குழந்தைல இருந்து 65 வயசு உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட். நீங்க இந்த திட்டத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? பிறந்து 30 நாள் ஆன குழந்தையில இருந்து 65 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த திட்டத்தை தாராளமா கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு ஒரு வைடு ப்ராஸ்பெக்ட் ரேஞ்ச் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுல இந்த பாலிசி வாங்கக்கூடிய நபருக்கு ஒரு மிகப்பெரிய பிளெக்சிபிள் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துல இருந்து 16 வருஷம் அவர் எத்தனை வருஷம் கட்டணும்னு நினைக்கிறாரோ அது அவரோட தேவையை பொறுத்து இந்த திட்டத்தை நீங்க கொடுக்கலாம். ஆனா ஒன்ஸ் இந்த பாலிசி வாங்கிட்டாருன்னா லைஃப் லாங் இன்சூரன்ஸ் கவர். பாலிசி வாங்கின காலத்துல இருந்து அவர் இருக்கிற வரைக்கும், அவர் எத்தனை வருஷம் இருக்காரு அத்தனை வரைக்கும் அந்த லைஃப் லாங் ரிஸ்க் கவர் உண்டு. அடுத்தது, பாலிசி வாங்கும்போது அவருக்கு தெரியும், ஒருவேளை தனக்கு இறப்பு ஏற்பட்டால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு என்ன கிடைக்கும், தன்னுடைய வாரிசுக்கு என்ன கிடைக்கும். சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி எடிஷன், என்ன தொகைக்கு பாலிசி வாங்கியிருக்காரோ அதற்கு எவ்வளவு கேரண்டி எடிஷன் சேர்ந்திருக்கும் இறக்குற வரைக்கும் அந்த தொகை அவருடைய நாமினிக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவரோட நாமினிக்கு கேரண்டீடா கிடைக்கும். அவருக்கு பிறகு கேரண்டீடா கிடைக்கும். அடுத்தது, ரெகுலர் இன்கம் வேண்டாம், எனக்கு வருஷம் வருஷம் பணம் வாங்கி நான் செலவு பண்ணிடுவேன், என்னோட பணம் அங்கேயே இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்ஐசி இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க? ஃபிளெக்ஸி இன்கம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்க தொகை எல்ஐசிலே இருக்கட்டும், நீங்க வேணுங்கும் போது வாங்கி கொள்ளலாம். சரி, என்னுடைய தொகை எல்ஐசியில் விட்டு வைக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கஸ்டமர் கேட்கலாம் இல்லையா? உங்களுடைய தொகையை எல்ஐசியில் நீங்க விட்டு வைக்கிறதுனால எவ்வளவு தொகை எல்ஐசியில் உங்களுக்கு கிரெடிட் ஆகுதோ, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம்னா வருஷம் எவ்வளவு கிடைக்குங்க அவருக்கு? சர்வைவல் பெனிஃபிட் 1 லட்ச ரூபா கிடைக்கும், 10%. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வருஷம் 5.5% கொடுக்குறாங்க. வருஷம் 1 லட்ச ரூபா ஆட் ஆகுது. ஆனா 5.5% வட்டி கொடுக்குறாங்க. அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்ல, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வருஷம் 1 லட்ச ரூபா செலுத்துறாரு, வருஷம் முடிவில் இந்த வருஷம் 1 லட்ச ரூபா அவருக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது சர்வைவல் பெனிஃபிட். வருஷம் முடிவில் அதுக்கு 5.5%, 1,05,500 ரூபா, 5,500 ரூபா வட்டி. அடுத்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸு 1,05,500 ரூபா அவர் அக்கௌண்ட்ல இருக்கும். அடுத்த வருஷம் முடிவில் அவருக்கு மறுபடியும் எல்ஐசி 1 லட்ச ரூபா சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு மொத்த தொகை எவ்வளவு இருக்கிற கணக்குல 2,05,500 ரூபா இருக்கும். அதுக்கு 5.5%. அப்போ கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. அதை பாண்ட்லயே மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு 5.5%ங்கிறது அடுத்த 5 வருஷம் கழிச்சு வட்டி விகிதம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது.
அடுத்த 10 வருடங்கள் கழித்து வட்டி விகிதம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம எல்ஐசி என்ன பண்ணிருக்காங்க, 5.5% கூட்டு வட்டி கொடுக்குறோம் அப்படிங்கறத பாண்ட்லயே மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். உங்க பணம் அங்க இருக்கிறதுனால அந்த பணத்துக்கு பாதுகாப்பும் இருக்கு, அதற்கான நல்ல ரிட்டர்ன்ஸும் அங்க கிடைக்குது. ஸோ ஃபிளெக்ஸி இன்கம் கொடுக்கறதுனால என்ன இன்னொரு கஸ்டமருக்கு பெனிஃபிட்டுங்க, அவருக்கு தேவையான நேரத்துல தேவையான விஷயத்துக்கு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ரெகுலர் இன்கம்னா வருஷம் வருஷம் பே அவுட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவர் எடுத்து செலவு பண்ணிக்கலாம், அவர் வங்கியில வச்சுக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வரும்போது என்ன ஃபிளெக்ஸிங் போது அவரோட பணம் அவருடைய பாலிசி கணக்கிலே இருக்கும், அவர் தேவையான போது எடுக்கலாம். ஆனா அதுல என்ன கண்டிஷன்னா, ஒரு பாலிசி வருஷத்துல ஒரு முறை தான் எடுக்க முடியும், ஒரு பாலிசி வருஷத்துல ஒரு முறை தான் எடுக்க முடியும். அப்படி அவர் எடுக்கிறாருனாலும் குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாள் எடுக்கலாம், அதிகபட்சம் எவ்வளவு சார் எடுக்க முடியும்னா, எந்த வருஷத்துல அவர் பணம் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ, ஃபிளெக்ஸி இன்கம்ல இருக்கவர் எந்த வருஷத்துல பணம் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு தேதியில அசலும் வட்டியும் சேர்ந்து எவ்வளவு சேர்ந்திருக்கோ, சேர்ந்திருக்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட், அதுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டு வட்டி ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு அக்யூமுலேட் ஆயிருக்கோ அதில் அதிகபட்சம் 75% வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். 75% வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவருக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்துக்கு அவரோட பணத்தை எடுத்து அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த ஆப்ஷன் அதுல இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லணும், நீங்க தான் கஸ்டமர்கிட்ட சேரணும். உங்களுக்கு வேணும்னா எல்ஐசிலே இருக்கட்டும் சார் பணம், அதுக்கு 5.5% நாங்கள் வட்டி கொடுக்குறோம் சார், 5.5% கொடுக்குறோம், கூட்டு வட்டி கொடுக்குறோம் சார். உங்க பணம் அது இல்லாமல் பத்திரமா இருக்கு எல்ஐசியில, தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே இந்த பிளான்ல ஒருத்தருக்கு நீங்க பாலிசி கொடுக்குறீங்கன்னா, பிரீமியம் செலுத்துறாரு, பிரீமியம் செலுத்துறதுக்கு அப்புறம் காத்திருப்பு காலத்துக்கு அப்புறம் சம்மஷூடுக்கு 10% லைஃப் லாங் வாங்கிட்டு இருக்காரு. அது இது ரெகுலர் இன்கம் ஒரு ஃபிளெக்ஸி இன்கம். சரி, அதற்கு பிறகு எவ்வளவு நாளைக்கு அதை கொடுக்குறாங்க, இதான் மெயினான விஷயம். எவ்வளவு நாளைக்கு இதை கொடுக்குறாங்க, அவருக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறாங்க, வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறாங்க. அதான் மெயின், அண்டர்லைன் பண்ணிக்கணும். 100 வயசு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. இப்ப உமங்களை பாத்தீங்கன்னா 99 வயசு வரைக்கும் சர்வைவல் பண்ணிட்டு 100வது வயசுல மெச்சூரிட்டி. ஆனா இந்த பிளான்ல லைஃப் லாங் அவர் எத்தனை வருஷம், 110 வருஷம் இருந்தாலும் சரி, 120 வருஷம் வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல அதிகபட்சம் வாழக்கூடிய லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது அதிகமாகுது. அப்ப அவருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் என் ஃபேமிலிக்கு பல்கா பணம் வேணாம், லம்சமா பணம் வேணாம், நான் வாங்கின மாதிரியே என் ஃபேமிலிக்கு அடுத்து ஒரு பணம் வருஷம் வருஷம் கிடைச்சா பரவாயில்லன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செட்டில்மெண்ட் ஆப்ஷன். அந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த பாலிசிதாரர் தன்னுடைய இறப்பு உரிமத்தையும் தன்னோட வாரிசுதாரருக்கு இன்ஸ்டால்மெண்ட்டா வாங்கலாம். குறைஞ்சபட்சம் 5 வருஷம், 10 வருஷம், அதிகபட்சம் 15 வருஷம். நந்தகோபால் சார் கேள்விகள்லாம் எல்லாம் நோட் பண்ணுங்க, கடைசியில தான் சார். இப்போ கொஸ்டின் இல்லை சார், இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் இல்லைங்க. அப்போ செட்டில்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷத்துக்கு அது மாதாந்திரமாகவோ காலாண்டாகவோ அரையாண்டாகவோ முழாண்டாகவோ வாங்கலாம். சரி, என்னோட பணம் டெத் கிளைம் அங்க இருக்கு, செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாங்கினா எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னா அதற்கு ஒரு வட்டி விகிதத்தை நிர்ணயம் பண்ணி எல்ஐசியில் அந்த தேதியில் என்ன வட்டி விகிதம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த வட்டி விகிதப்படி கணக்கிட்டு அந்த பாலிசிதாரருடைய நாமினிக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு. இவர் வாங்குறது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கு ஒரு அடுத்த ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை அவர் ஏற்படுத்தலாம். ரெண்டாவது, மைனர் லைஃப் கொடுக்கும்போது பிரீமியம் வெய்வர் இருக்கு. மைனர் லைஃப் கொடுக்கும்போது பிரீமியம் வெய்வர் இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டுல மார்க்கெட்ல நிறைய பேர் சேமிக்கணும்னு நினைக்கிறது தன்னுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தணும், தன்னுடைய ஓய்வு காலத்துக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பிளான் இந்த பிளான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எவ்வளவோ திட்டங்கள் இருக்கு ஓய்வு கால திட்டமிடுதலுக்காக. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா அக்யூமுலேஷனுக்கு ஓகே, பணம் சேமிப்பதற்கு ஓகே, பின்னாடி பென்ஷனா வாங்குறதுக்கு எதுலையுமே எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஆனா இதுல உத்தரவாதம் இருக்கிறது. பாலிசி வாங்கும் போதே எவ்வளவு தொகை கிடைக்குங்கிறது உத்தரவாதத்துடன் மென்ஷன் ஆயிடுது. சாரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல முக்கியமான விஷயம், நீங்க பேசும்போது யூனிக் செல்லிங் பாயிண்ட் முக்கியமா பேச வேண்டியது என்னன்னா, சார் பிரீமியம் செலுத்துற காலத்துக்கு அப்புறம் காத்திருப்பு காலம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லைஃப் லாங் சம் அஷ்யூர்டுக்கு 10% கொடுக்குறோம், விச் இஸ் கேரண்டீட் லைஃப் லாங் கொடுக்குறோம். 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட்னா அதுக்கு 10%, 1 லட்ச ரூபா வாழ்நாள் முழுவதும் கிடைக்குது. ஆனா உத்தரவாதத்தோட கிடைக்குது. ஏன்னா 10% கொடுக்குறங்கிறத பாண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது டாக்ஸ் ஃப்ரீ. டாக்ஸ் ஃப்ரீங்கும் போது என்னங்க, செக்ஷன் 1020 ரூலை ஃபுல்ஃபில் ஆகணும். செக்ஷன் 1020 ரூலை ஃபுல்ஃபில் ஆகணும். செக்ஷன் 1020 ரூல் என்ன சொல்லுதுங்க, நீங்க செலுத்தக்கூடிய எந்த பாலிசி வாங்குறீங்களோ எந்த திட்டம் வாங்குறீங்களோ நீங்க செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் சம் அஷ்யூர்ட் 10% தாண்டக்கூடாது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது அதிகபட்சம் ஒரு கன்வென்ஷன் பிளான்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பிரீமியம் செலுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்
செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் சம்மஷோட 10% தாண்டக்கூடாது. அடுத்த கண்டிஷன், அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கன்வென்ஷன் பிளான் நீங்க பிரீமியம் செலுத்துற பட்சத்துல கிடைக்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட் ஆகட்டும், மெச்சூரிட்டி ஆகட்டும், உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ திட்டங்கள்ல சேமிப்பு திட்டங்கள் இருக்கலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனா எதிர்வரும் காலங்களில் அதெல்லாம் டாக்ஸபிளா இருக்கும்போது இன்னைக்கு இந்த பாலிசி வாங்கக்கூடிய நபருக்கு வருமான வரி சட்டம் என்ன சொல்லிருக்கு? இன்னைக்கு இந்த பாலிசி வாங்கக்கூடிய நபருக்கு வருமான வரி சட்டம் சொல்லியிருக்கிறது, செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் 10% தாண்டக்கூடாது. சம்மஷோட 10 வருஷம் ஆண்டு பிரீமியம் சம்மஷோட 10% தாண்டக்கூடாது. அதிகபட்சம் 5 லட்சம் வரைக்கும் நீங்க பிரீமியம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்டு பிரீமியம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீங்கிறாங்க. அப்போ நாளைக்கு ஒரு லைஃப் லாங் அந்த சம்மஷோடுக்கு 10% டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிட்டு இருக்கலாம். அதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. அடுத்தது டெத் கிளைம் எப்பவுமே டாக்ஸ் ஃப்ரீ தான். டெத் கிளைம் எப்பவுமே டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த விஷயத்தை நீங்க ஆணித்தரமா சொல்லணும். சம்மஷோடுக்கு 10% டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்குது. ஒரே விஷயம், சப்ஜெக்ட் டு கண்டிஷன், செக்ஷன் 1020 ரூல் அப்ளிகபிள் ஆயிருந்தா கண்டிப்பா கிடைக்கும் அவருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல இப்போ ஒரு நம்ம நினைக்கலாம் ஒரு அதிகபட்ச காலம் கட்ட வைக்கலாம். ஏன்னா மினிமம் 5 வருஷம், அதிகபட்சம் 16 வருஷம் கட்ட வைக்கலாம். இப்போ ஒரு சில அதிகபட்ச காலம் கட்டணும். இப்போ 5 வருஷம் கட்டும்போது பிரீமியம் லோடிங் அதிகமா இருக்கும். சரி, ஒரு 15 வருஷம் 16 வருஷம் கட்ட சொல்றீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க? ஸோ லாங் டேர்மா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். சார் நடுவில் கட்ட முடியாம போனா நீங்க வந்து 5 வருஷம் 16 வருஷம் கட்ட சொல்றீங்க சார், நடுவில் சப்போஸ் கட்ட முடியலன்னா எனக்கு பெனிஃபிட் கிடைக்குமா சார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அதுக்குமே இந்த திட்டத்தில் என்ன தீர்வு கொடுத்துருக்காங்க? எல்ஐசி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே, இந்த பெய்டப் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஒரு திட்டம் ஒரு பாலிசிதாரர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாலிசி காலம் எத்தனை வருஷம் கட்டணுங்கிற பிபிடி சூஸ் பண்ணிருக்காரோ முழுமையான காலம் செலுத்தினா முழுமையான பெனிஃபிட், முழுமையான காலம் செலுத்தினா முழுமையான பெனிஃபிட், இடையில செலுத்த முடியாம போனா அதற்குண்டான பெனிஃபிட், மொத்தத்தில் பெனிஃபிட் தான். முழுமையான காலம் செலுத்தினா முழுமையான பெனிஃபிட், இடையில செலுத்த முடியாம போனா, பணம் கட்ட முடியாம போனா அதற்குண்டான ப்ரொபோர்ஷனேட்டான பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ மொத்தத்துல பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஸோ இந்த பிளான்ல பெய்டப் ஆப்ஷனுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? இந்த 7 சீரீஸ்ல 7ல ஆரம்பிக்கிற நம்பர் 771 இப்ப பூரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 7ல தானே பிளான் வருது. இந்த பிளானுக்கு எல்லாம் என்ன கண்டிஷனு? பெய்டப்புக்கு மினிமம் 1 வருஷம் கட்டியிருக்கணும். அதுக்கு முன்னாடி 9 சீரீஸ்ல இந்த பிளானுக்குலாம் 2 வருஷம் நீங்க கட்டியிருந்தாலே அதுக்கப்புறம் கட்டினா பெய்டப். இப்ப ஒரு மினிமம் ஒரு மூலாண்டு பிரீமியம் கட்டியிருக்கணும். அடுத்து அந்த பெய்டப் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அந்த பெய்டப் சம் அஷ்யூர்ட் 2 லட்சத்துக்கு மேல இருக்கணும். 2 லட்சத்துக்கு கீழே இருந்தா அந்த பாலிசிதாரருக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்காது. ஆனா சரண்டர் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் இறப்பு ஏற்பட்டாலும் பெய்டப் ஆன பாலிசிக்கு இறப்பு ஒரு டெத் பெய்டப் சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் பாலிசிதாரர் சர்வைவ் ஆகுறாரு, பெய்டப் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குன்னா இந்த பிளானுக்குமே நமக்கு கேரண்டிடேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ரெடியூஸ்டு கேரண்டிடேஷன் கொடுக்குறாங்க. முழுமையான கேரண்டிடேஷன் கிடையாது. இதுதான் பெய்டப்புக்கு ஃபார்முலா. இது வேணா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பெய்டப் ஒரு பிளானோட பெய்டப் வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா எல்லா பிளானுக்கும் இதுதான், எல்லா கன்வென்ஷன் பிளானுக்கும் இதுதான் ஃபார்முலா. எல்லா கன்வென்ஷன் பிளானுக்கும் இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாம், எவ்வளோ கிடைக்குங்கிறத. அதாவது பெய்டப் வேல்யூ அரைவ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா, பெய்டப் வேல்யூ அரைவ் பண்ணும்போது அந்த பெய்டப் சம் அஷ்யூர்ட் 2 லட்சத்துக்கு மேலே இருந்தா சர்வைவல் பெனிஃபிட்டுக்கு எலிஜிபிள். ஆனா பாலிசி இன்ஃபோர்ஸ்ல இருந்தா சம் அஷ்யூர்டுக்கு 10%. இது பெய்டப் ஆன பாலிசினா அது ஸ்லாப் படி கொடுக்குறாங்க. இதே 2 லட்ச ரூபா கீழே இருந்தா சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி 2 லட்ச ரூபா கீழே இருந்தா டெத் ஆனாலும் பெய்டப் சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு உண்டான கேரண்டிடேஷன் கொடுத்துருவாங்க. அவர் சப்போஸ் சர்வைவ் ஆனா மட்டும்தான் அவருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். டெத் ஆனா பெய்டப் சம் அஷ்யூர்டோட பெனிஃபிட் வாங்கிக்கலாம். பெய்டப் சம் அஷ்யூர்டும் அது வரைக்கும் சேர்ந்து கூட கேரண்டிடேஷன் கொடுத்துருவாங்க. சப்போஸ் 2 லட்ச ரூபா கீழே இருக்குன்னா அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்காது, சர்வைவ் ஆனார்னா சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, 2 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குன்னா இந்த ஸ்லாப் படி தான் கொடுக்குறாங்க. பெய்டப் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது பெய்டப் சம் அஷ்யூர்ட் 2 லட்ச ரூபாய் கீழே இருந்தா அந்த பாலிசிதாரருக்கு சர்வைவல் பெனிஃபிட், இன்கம் பெனிஃபிட் கிடையாது. 2 லட்ச ரூபாய்க்கு மேல 3 லட்ச ரூபாய்க்கு பெய்டப் வேல்யூ அரைவ் ஆயிருக்குன்னா என்ன பெய்டப் சம் அஷ்யூர்டோ அதுக்கு 5% கொடுக்குறாங்க. பாலிசி ஃபுல் ஃபோர்ஸ்ல இருந்தா 10% கொடுக்குறோம் இல்லையா? இங்க பாலிசி பெய்டப் ஆயிடுச்சு, பெய்டப் வேல்யூ 2 லட்சம் மேல 3 லட்சத்துக்குள்ளனா 5%, 3 லட்சத்துக்கு மேல 4 லட்சத்துக்குள்ளனா 6% கொடுக்குறாங்க. அந்த பெய்டப் வேல்யூக்கு 6%, பெய்டப் சம் அஷ்யூர்ட் எவ்வளவோ அதுக்கு 6%.
4 லட்சத்துக்கு மேல 5 லட்சத்துக்குள்ள இருந்தா 7% கொடுக்குறாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு மேல பெய்டு வேல்யூ வந்துருச்சுனாவே பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்துருச்சு இல்லையா? இதுல பேசிக் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம் தானே. 5 லட்ச ரூபாய்க்கு மேல பெய்டு சம் அஷ்யூர்ட் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா பெய்டப் ஆன பாலிசிக்கும் அந்த பெய்டப் சம் அஷ்யூர்டுக்கு 10% கிடைக்குங்க. இதுதான் இந்த பிளான்ல. இதெல்லாம் முக்கியமான யூனிக் செல்லிங் பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமான யூனிக் செல்லிங் பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. இடையில கட்ட முடியாம போனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. அதே மாதிரி கேஷ் வேல்யூ இருக்கா? ஒரு எமர்ஜென்சினா பணமாக்கி கொள்ள முடியுமானா பிரீமியம் செலுத்தும் போதும் வாங்கிக்கலாம். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சு சர்வேல் பெனிஃபிட் வாங்கும் போதும் முடியாத பட்சத்தில் கேஷ் வேல்யூ சரண்டர் பண்ணி பணம் வாங்கிக்கலாம். லோன் இருக்கா? பிரீமியம் செலுத்தும் போது லோன் இருக்கு. பிரீமியம் செலுத்தி முடிச்சு சர்வேல் பெனிஃபிட் வாங்கும் போது லோன் இருக்கு. ஸோ இதெல்லாம் கஸ்டமர் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த பிளான்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ல ஏன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த பிளான்ல ஏன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கீ பாயிண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட். உங்களுக்கு லைஃப் லாங் என்ன தொகைக்கு பாலிசி வாங்குறீங்களோ அதுக்கு 10% லைஃப் லாங் கிடைக்கும். இது உத்தரவாதத்தோட கிடைக்கும். என் நண்பர்களே, எதிர்வரும் காலத்தில் அந்த கேரண்டிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா யாராலையுமே கேரண்டீடா கொடுக்க முடியாது. இருக்கக்கூடிய எக்கனாமிக் கண்டிஷன்ல கேரண்டீட் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றது கஷ்டம். இப்போ இந்த பாலிசியில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும்போது இதை வாங்கக்கூடியவர் மிகப்பெரிய புத்திசாலி, வாங்குறவர் மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் போது அவங்களுக்கு. ஏன்னா கேரண்டீட் மென்ஷன் பண்ணிடுறோம். சம் அஷ்யூர்ட் 10%. அடுத்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. செக்ஷன் 1010D ஃபுல்ஃபில் ஆனா டாக்ஸ் ஃப்ரீ. லைஃப் லாங் டாக்ஸ் ஃப்ரீ அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். லைஃப் லாங் டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அடுத்து ரிஸ்க் கவர், லைஃப் லாங் ரிஸ்க் கவர். பாலிசி தொடங்கின தேதியிலிருந்து நண்பர்களே அவர் இறக்குற வரைக்கும் கவரேஜ் உண்டு. என்னைக்கு அவர் ரிஸ்க் ஆகிறவரோ அந்த ரிஸ்க் கவரேஜ் அமௌண்ட் அவங்க ஃபேமிலிக்கு போக போகுது. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் தெரியுங்களா? லைஃப் லாங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம், டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம், லைஃப் லாங் கவரேஜ் கொடுக்குறோம். ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்கணும்? நம்ம முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய நிறுவனத்தில் அந்த முதலீடு செஞ்சிருக்கணும். நம்ம முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய நிறுவனத்தில் நம்ம முதலீடு செஞ்சிருக்கணும். நம்ம எல்ஐசியில் 100% முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் எல்ஐசி. ஸோ கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய நிறுவனம். ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்களோ ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட், கவரேஜ் கேரண்டீட், அதுக்குண்டான உங்கள் முதலீட்டுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய எல்ஐசியில் உங்களுடைய ஓய்வுகால திட்டத்துக்கான திட்டமிடுதலை சரியாக செய்யுங்கள் சொல்லி இந்த திட்டத்தை நீங்கள் தாராளமாக விற்கலாம். 5 வருஷம் கட்டுறாரா ஓகே, 10 வருஷம் கட்டுறாரா ஓகே. ரொம்ப கம்பல் பண்ணாம அவரை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. முடியலன்னா 5 வருஷம் தான் கட்டணும், விட்டுருங்க, கட்டுட்டோம். முதல்ல நம்ம பாலிசி ஆகட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு என்னங்க நமக்கு இருக்கு? கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் செக்ஷன் 37 ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாவரின் கேரண்டி. இது நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் தானே இருக்கு. ஸோ இதை நீங்க சொல்லலாம் சார், லைஃப் லாங் பிளானிங், இது லைஃப் லாங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது, லைஃப் லாங் கவரேஜ் கொடுக்கக்கூடியது, சர்வைவல் பெனிஃபிட், ரிஸ்கான கவரேஜ், டெத் கிளைம் ஃபேமிலிக்கு. இந்த பணம் எங்க இருக்கு? சாவரின் கேரண்டியோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனத்தில் இருக்கு. ஸோ உங்களுடைய லாங் டேர்ம் இன்கம்காக பிளான் பண்ணும்போது எல்ஐசியில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணி பாலிசி வாங்க வைங்க. அடுத்து முக்கியமான விஷயம் இந்த டாக்ஸேஷன். அடுத்து முக்கியமான விஷயம், இப்போ உற்சவ பார்த்துட்டோம், அடுத்து டாக்ஸேஷன். இது டாக்ஸேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மார்ச்ல நிறைய பேர் திட்டமிடுவாங்க, வருமான வரிக்காக திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் இருக்குன்ட்டு. கரெக்ட், ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் முதலீடு பண்றாங்க, நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். எதிர்வருங்காலத்துல ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறலாம், அதை நம்ம கேட்க முடியாது. ஆனா எல்ஐசியில் பண்ணும்போது செக்ஷன் 1010 ஒரு சட்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு பாலிசி வாங்குறவங்களுக்கு அது பொருந்தும். நாளைக்கு அதுல மாற்றம் வந்தா அந்த மாற்றம் வந்த தேதியில பாலிசி வாங்குறவங்களுக்கு அது பொருந்தும். புரியுதுங்களா? அந்த மாற்றம் வந்த தேதியில வாங்குறவங்க தான். இப்ப சட்டம் என்ன சொல்லுது? வாங்கிக்கிங்க சார். இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது அதை பார்ப்போம். இன்னைக்கு நீங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறீங்கன்னா இன்கம் டாக்ஸ் சட்டம் என்ன சொல்லுது? கீ எக்ஸம்ஷன் லிமிட்ஸ் ஆஸ் ஆஃப் டுடே, ஆஸ் ஆஃப் நவ் திட்டம் இதுதான் நம்ம எக்ஸம்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா நான் லிங்க் பாலிசிஸ், அதாவது யூலிப் அல்லாத திட்டங்கள் இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2023 ஒருத்தர் வாங்கக்கூடிய பாலிசிகளுக்கு, 1/4/2023 ஒருத்தர் வாங்குற பாலிசிகளுக்கு, யூலிப் அல்லாத பாலிசிகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். எப்படின்னா அவர் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரிமம், ஒரு பாலிசிகளோ பல பாலிசிகளோ வாங்கியிருக்காரு, 1/4/2023 வாங்கியிருக்க பாலிசிகளுக்கு தனித்தனியாக மொத்தமாக சேர்ந்து அந்த பிரீமியம் 5 லட்ச ரூபாய் தாண்டாத வரைக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி ஆகட்டும், சர்வல் பெனிஃபிட் ஆகட்டும் டாக்ஸ் ஃப்ரீ. இப்போ உங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் பிரீமியம் கட்டுறாரு, இன்னொரு முகவர் 2 லட்சம் கட்டுறாரு, இன்னொருத்தர் 1 லட்ச ரூபா கட்டுறாரு, மொத்தம் 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த என்ன திட்டங்கள் வாங்கியிருந்தாலும் அது சர்வல் பெனிஃபிட் இருக்கக்கூடிய பிளானா இருந்தாலும் சரி, மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய பிளானா இருந்தாலும் சரி, மெச்சூரிட்டி மட்டும் இருக்கக்கூடிய பிளானா இருந்தாலும் சரி, அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ 5 லட்சம் வரைக்கும் 1/4/2023 இதுதான் நடைமுறை சட்டம். இதே யூலிப்ல
யூலிப் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/2/2021 கொண்டாண்டாங்க. யூலிப்ல பார்த்தீங்கன்னா 1/2/2021 சட்டம் கொண்டாந்துட்டாங்க. என்னன்னா யூலிப் திட்டங்கள்ல அதிகபட்சம் ஒருத்தர் ஒரு ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரீமியம் செலுத்தலாம். ஒரு பாலிசிகளோ பல பாலிசிகளோ 1/2/2021 இருந்து வாங்கி இருக்கக்கூடிய பாலிசிகளுக்கு அவர் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் 2,50,000 வரைக்கும் செலுத்தலாம். அப்ப அது வரைக்கும் அவர் கிடைக்கக்கூடிய அந்த சரண்டர் ஆகட்டும், மெச்சூரிட்டி ஆகட்டும், சரண்டர் ஆகட்டும், மெச்சூரிட்டி. ஏன்னா நமக்கு சரண்டர் 5 வருஷம், லாக்இன் பீரியட் 5 வருஷம் யூலிப்ல. சரண்டர் ஆகட்டும், மெச்சூரிட்டி ஆகட்டும், அவருக்கு டாக்ஸ் ஃப்ரீ. அப்ப என்னன்னா ஒருத்தர் தன்னுடைய முதலீடு செய்யணும், கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் டாக்ஸ் ஃப்ரீயா பண்ணணும் பிளானிங் பண்றாரு அப்படின்னா கன்வென்ஷன் பிளான்ல 5 லட்சம் ரூபாய்க்கும் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கி என்ஜாய் பண்ணிக்கலாம். யூலிப் திட்டங்களை 2.5 லட்சம் ரூபாய்க்கும் பண்ணலாம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கன்வென்ஷன் பிளான்லயும் யூலிப் பிளான்ல 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. நார்மலா டெத் கிளைம் எப்பவுமே டாக்ஸ் ஃப்ரீ தான். டெத் கிளைம் சப்போஸ் இந்த கண்டிஷனும் இல்லைன்னா கூட டெத் கிளைம் டாக்ஸ் ஃப்ரீ தான். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னொரு ரூல் எப்பவுமே அப்படியே தான் இருக்கு. செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் ரூல் ஸ்டில் அப்ளைஸ். செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் சம் அஷ்யூர்ட் 10% தாண்டக்கூடாது. யூலிப்பா இருந்தாலும் சரி, நான் யூலிப்பா இருந்தாலும் சரி. அப்ப நான் யூலிப்னாலும் 10% தாண்டக்கூடாது ஆண்டு பிரீமியம். அடுத்தது யூலிப் அல்லாத பாலிசிகள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலுத்தலாம். யூலிப் பாலிசிகளுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலுத்தலாம். அப்ப இவருக்கு கிட்டத்தட்ட 7,50,000 வரைக்கும் ஒருத்தர் நீங்க எல்ஐசில சேமிச்சு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டியை டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். இதை நீங்க தான் அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும் நண்பர்களே. சார் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகம் நினைக்கிறீங்க, நாளைக்கு அந்த ரிட்டர்ன்ஸை நீங்க வாங்கும் போது நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திட்டத்துல இன்னைக்கு என்ன டாக்ஸ் இருக்கோ அன்னைக்கு அதே டாக்ஸ் இருக்குமா தெரியாது. இன்னைக்கு இருக்க டாக்ஸ் அன்னைக்கு இருக்கான்னு தெரியாது. இன்னைக்கு அது டாக்ஸ் ஃப்ரீயா இருந்து நாளைக்கு டாக்ஸ் அளவுல மாறி இருக்கலாம் இல்லையா? கேட்கணும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ங்கிறது 12% பிளஸ் சர்சார்ஜஸ்ங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 15% பிளஸ் சர்சார்ஜஸ் மாறலாம், 20% பிளஸ் சர்சார்ஜஸ் மாறலாமா இல்லையா? ஆனா நீங்க எல்ஐசில என்ன சொல்லிருக்காங்க, செக்ஷன் 1020ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பிரீமியம் கட்டு கன்வென்ஷன் பிளான்ல கிடைக்கிற மெச்சூரிட்டி சர்வே பண்ணி டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிக்கும். அதுல என்ன மாற்றம் நீங்க நாங்க கொண்டாந்தாலும் சரி. அதே மாதிரி யூலிப் திட்டத்தில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டியை டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிக்கும். 5 வருஷம் கழிச்சு சரண்டர் பண்ணாலும் டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க இன்வெஸ்ட் பண்றோம், என்ன மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கக்கூடிய திட்டங்களை இன்வெஸ்ட் பண்றோம்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லக்கூடிய ஒரு சஜஷனை கொடுக்கக்கூடிய நீங்க அட்வைசர் தான் நீங்க நண்பர்களே. அதனால அந்த டாக்ஸேஷனை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முதலீடை எங்க ப்ராப்பரா செய்யணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு நீங்க தாராளமா சொல்லுங்க. உற்சவ பிளான் பார்த்தோம். இப்ப உற்சவ தனியா கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு கரெக்ட் சார், லைஃப் லாங் வருமானம் தானே வருது சார், ஏதாவது பல்கா கிடைக்குதா அப்படின்னு கேட்கறவங்க இருப்பாங்களே. சார் நான் பிரீமியம் கட்டுறேன் சார், எனக்கு லைஃப் லாங் சம்மஷனுக்கு 10% தரீங்க, எனக்கு நடுவில் ஏதாவது பல்கா கிடைச்சா பரவாயில்ல சார், என்னோட தேவை, எனக்கு வீட்டில் தேவைகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ஜீவன் உற்சவ் 771 6 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன். நவ் ஜீவன் ஸ்ரீ 10 times ஆஃப் ஆனுவல் பிரீமியம் கொடுத்துறேன். நவ் ஜீவன் ஸ்ரீ பிளான் நம்பர் 912 அதுவும் 11 வருஷம் டேர்ம் 6 வருஷம் கட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஜீவன் உற்சவ் 6 வருஷம் பிபிடி, நவ் ஜீவன் ஸ்ரீ 10 times ஆஃப் ஆனுவல் பிரீமியம் கவரேஜ் சூஸ் பண்ணிட்டேன். 11 வருஷம் டேர்ம் 6 வருஷம் பிபிடி கொடுத்துட்டேன். ஜீவன் ஸ்ரீ இது ஜீவன் உற்சவ் 5 லட்சம், நவ் ஜீவன் ஸ்ரீ 5,70,000, நவ் ஜீவன் ஸ்ரீ 5,70,000. ரெண்டுக்கு சேர்ந்து பிரீமியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,10,000. ரெண்டுக்கும் சேர்ந்து ஜிஎஸ்டி விட்டுருங்க, ஜிஎஸ்டி கிடையாது. 2,10,000 கட்டுறாரு வருஷத்துக்கு. 2,10,000. எத்தனை வருஷம் கட்டுறாரு? 6 வருஷம். இந்த 2,10,000 எப்படி சொல்லலாம் சார்? 600 ரூபா சார் டெய்லி 6 வருஷம் கட்டுங்க சார். 600 ரூபா 6 வருஷம் கட்டுங்க சார். 11ஆம் வருஷம் 11 லட்சம் வாங்கிங்க. 11ஆம் வருஷம் 11 லட்சம் வாங்கிங்க. கிட்டத்தட்ட நீங்க செலுத்தின தொகையை வாங்கிக்கலாம் சார். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு 50,000 இன்கம் கொடுக்குறேன், கவரேஜ் கொடுக்குறேன். லைஃப் லாங் இன்கம் 50,000 கொடுக்குறேன், கவரேஜ் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, ஜீவன் உற்சவ், நவ் ஜீவன் ஸ்ரீ. ஜீவன் உற்சவ் 6 வருஷம், நவ் ஜீவன் ஸ்ரீ 11 வருஷம் டேர்ம் 6 வருஷம் பிபிடி. ஜீவன் உற்சவ் 5 லட்சம், நவ் ஜீவன் ஸ்ரீ 5,70,000. ரெண்டுக்கு சேர்ந்து பிரீமியம் 2,10,174 ரூபா. ஸோ 5 லட்சம் வரைக்கும் கட்டலாம் 6 வருஷம். சரி, இப்போ 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா 12,60,000 கட்டியிருப்பாரு. 6 வருஷத்துல எவ்வளவு கட்டியிருப்பாரு? 12,60,000 கட்டியிருப்பாரு. 11 வருஷம் முடிஞ்சோன்னா நவ் ஜீவன் ஸ்ரீ மெச்சூரிட்டி வந்துருச்சு. நவ் ஜீவன் ஸ்ரீ மெச்சூரிட்டி எவ்வளவுங்க? 11,18,144 ரூபா வாங்கிறார். கிட்டத்தட்ட கட்டணம் பணம் வாங்கிறார் அவந்தியார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, ஜீவன் உற்சவோட பெனிஃபிட். ஏன்னா 6 வருஷம் கட்டுறாரு, 4 வருஷம் காத்திருக்காரு, 11ஆம் வருஷம் முடிவு, 12ஆவது வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகும். 12ஆவது வருஷத்துல இருந்து
5 லட்ச ரூபாய்க்கு 10% 50,000 லைஃப் லாங். அதே நேரம் கவரேஜ் பாருங்க, அவரோட 42 வயசுல கவரேஜ் பாருங்க. நார்மல் ரிஸ்க்னா 7,69,000, ஆக்சிடென்ட் ரிஸ்க்னா 12,69,000. அந்த 5 லட்ச ரூபா சேர்ந்து இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் கவரேஜ் 70 வயசு வரைக்கும் இருக்கும். அப்போ எப்ப ரிஸ்க் ஆனாலும் இந்த கவரேஜ் அமௌண்ட் இருக்கு. 70 வயசு வரைக்கும் ஆக்சிடென்ட் கவர். அதுக்கப்புறம் நார்மல்னாலும் ஆக்சிடென்ட்னாலும் ஒரே தொகை 50,000 அவரோட 100 வயசுக்கு மேல இருந்தாலும் வாங்கிட்டு இருக்காரு. எப்ப ரிஸ்க் ஆனாலும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 7,69,000 போயிடுது. கட்டின பணத்தை 16 வருஷம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கவரேஜ் ஒரு 7,70,000 வச்சுக்கிறார். வருஷம் 50,000 வாங்கி என்ஜாய் பண்றாரு. வருஷம் 50,000 வாங்கி என்ஜாய் பண்றாரு. எப்ப ரிஸ்க் ஆனாலும் உங்க ஃபேமிலிக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். கமிட்மெண்ட் 6 வருஷம் தான். 2 லட்ச ரூபா பிரீமியம் வந்துருச்சு உங்களுக்கு. கமிட்மெண்ட் 6 வருஷம் தான், 2 லட்ச ரூபா பிரீமியம். என்ன நீங்க எதிர்பார்க்கறவங்க ஷார்ட் டேர்ம் கேட்கறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாராளமா கொடுக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ், 6 வருஷம் கட்டுறீங்க, 5 வருஷம் கழிச்சு கட்டின பிரீமியம் திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் லைஃப் லாங் 50,000 கொடுக்குறோம், கேரண்டீடா கொடுக்குறோம். பிளஸ் நார்மல் ரிஸ்க் இருக்கு, ஆக்சிடென்ட் ரிஸ்க் இருக்கு. 70 வயசுக்கு அப்புறம் நார்மல்னாலும் ஆக்சிடென்ட்னாலும் ஒரே கவரேஜ். இந்த 7,70,000 உங்களுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலிக்கு. இப்படி நீங்க கொடுக்கணும், இப்படியும் நீங்க கொடுக்கு. சரி, அடுத்தது இப்ப ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஒரு பொண்ணோட திருமணம், அதே நேரம் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நினைக்கிறார். அவர் 2 விஷயம் நினைக்கிறார். பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும், அதே நேரம் ரிட்டையர்மெண்ட் லைஃபையும் நான் பார்க்கணுங்கிறார். இப்ப அவருக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க, ஜீவன் லாபம் ஜீவன் உற்சவம் மிக்ஸ் பண்றேன். ஜீவன் லாபம் ஜீவன் உற்சவம் மிக்ஸ் பண்றேன். ஜீவன் லாபம் 25 இயர்ஸ் டேர்ம், 16 வருஷம் பிபிடி. சம் அஷ்யூர்ட் 38,25,000. சம் அஷ்யூர்ட் 38,25,000. ஜீவன் உற்சவ் 16 வருஷம் பிபிடி, சம் அஷ்யூர்ட் 47 லட்சம். ரெண்டுக்கு சேர்ந்து பிரீமியம் பார்த்தீங்கன்னா மோராலஸ் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள வரும். 4,59,000 வரும். ஏன்னா என்ன பிளான் பண்றோம், பொண்ணோட திருமணம் 25 வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும். எவ்வளவு மெச்சூரிட்டி கிடைக்க போகுது, 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது கல்யாணத்துக்கு. அதே நேரம் இவரோட ஓய்வு காலத்துக்கு வருமானம், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் இவருக்கு ஓய்வு கால வருமானம் வேணும்ல, அதுக்கும் பிளான் பண்றோம். இப்ப பாருங்க, இதுக்கு நாங்க என்ன பிளான் வச்சு, இதெல்லாம் பீமா மித்ராவோடது சூப்பர் ஃபிளெக்ஸி இன்கம் பிளான். சூப்பர் ஃபிளெக்ஸி இன்கம் பிளான். சேவ் ₹40,000 per month for 16 years. மாசம் 40,000 ஒரு 16 வருஷத்துக்கு சேமிச்சீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய் வாங்கிக்கங்க. 25 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய் வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் 5 லட்சம். லைஃப் லாங் 5 லட்சம். அதே நேரம் ஃபேமிலி ஃபண்ட் ரிஸ்கானா உங்களுக்கு ஃபேமிலி ஃபண்ட் இருக்கு. இதுல என்ன பண்ணிருக்கோம், 2 விஷயம் பண்றோம். ஒண்ணு, ஜீவன் உற்சவ்ல ரெகுலர் இன்கம் கொடுத்தும் பண்ணலாம், இல்ல ஃபிளெக்ஸி இன்கம் கொடுத்து நீங்க வச்சு பண்ணலாம். அது அங்க கஸ்டமரோட நீட பொறுத்து. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, ரெகுலர் இன்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. 2 பிளான். டோட்டலா சம் அஷ்யூர்ட் வந்து 88 லட்சம். ஆனா செலுத்துற பிரீமியம் 4,70,000. அப்ப 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்து செலுத்தலாம்ல. 5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலுத்தினா அவருக்கு டாக்ஸ் ஃப்ரீ. சரி, இப்ப 4,76,000 ஒரு 16 வருஷம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16 வருஷம், 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 19 வருஷம் முடிவு, 20 வருஷம் ஆரம்பத்துல உற்சவோட நான் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். உற்சவம் நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், நான் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. 47 லட்சம் கட்டினா இங்க மாத்தி கொடுத்துருக்கேன். வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். உற்சவில் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். 50 லட்ச ரூபா போது 10% எவ்வளோங்க, 5 லட்ச ரூபா. அந்த 5 லட்ச ரூபா அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நான் எடுத்திருக்க நபரோட வயசு 31 வயசு. அவரோட 51 வயசுல 5 லட்ச ரூபா வருஷம் ஆனா 5 லட்ச ரூபா அவருக்கு வந்துருது. ரிட்டையர்மெண்ட் இன்கம் வந்துருது 5 லட்ச ரூபா. கரெக்டா 25வது வருஷம் பொண்ணுக்கு திருமணம். அவரோட வயசப்பா 56. பொண்ணு திருமணமா பையன் திருமணமா 1 கோடி ரூபாய் கேரண்டீடா ஜீவன் லாப்ல இருந்து மெச்சூரிட்டி வருது. அந்த 1 கோடி ரூபாய் வாங்கி என்ன பண்ணலாம், அப்படியே அவர் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண நிதியா கொடுத்துடலாம். சரி, அது இல்லாம அதுக்கப்புறம் இவர் கடமை முடிஞ்சா கூட இவரோட வைஃப் இருக்காங்களா ஸ்பவுஸ், அவங்களுக்கு நிரந்தர வருமானம் இல்லை, 5 லட்ச ரூபா வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதே நேரம் கவரேஜ் எவ்வளவு இருக்குங்க, கவரேஜ் 82 லட்ச ரூபா. ஏன்னா 50 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு, 16 வருஷத்தோட கேரண்டி எடிஷன், 16 வருஷத்தோட கேரண்டி எடிஷன், அது சேர்ந்து 82 லட்ச ரூபா. 82 லட்ச ரூபா எப்ப ரிஸ்க் ஆனாலும் அவங்களோட நாமினி யாரோ அவங்களுக்கு போகும். இப்போ எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாருங்க. 5 லட்ச ரூபா 16 வருஷம் சேமிச்சாருன்னா 1 கோடி ரூபா மெச்சூரிட்டி வாங்கிக்கிறாரு. லைஃப் லாங் 5 லட்சம் வாங்கிக்கிறாரு. எப்போ ஒரு ரிஸ்க் ஆனாலும் அவருக்கு அவங்க நாமினிக்கு 82 லட்சம். இப்படி நீங்க கொடுக்கலாம். நான் இன்னைக்கு 5 லட்ச ரூபா கட்டுறதுக்குலாம் நிறைய நபர்கள் இருக்காங்க. நாம சரியானபடி நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கணும். அவரோட நீடு என்னன்னு தெரிஞ்சு பிரசன்டேஷன் கொடுக்கணும். நம்ம ஒரு காம்பினேஷன் இருக்குன்னு காம்பினேஷன் காட்டுறது இல்லை. ஃபர்ஸ்ட் அவரோட நீடு என்ன, அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி பிரசன்டேஷன் கொடுங்க. 2வது நான் கொடுத்துருக்கும் போது என்னன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டினீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ சார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க.
அப்படிங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்க. இதே பாருங்க, இது ஒரு மேஜிக். எப்படின்னா நியூ உற்சவ் ரேகா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது ஜஸ்ட் சேவ் 1475, தினசரி 1475 ரூபா கட்டுங்க. எவ்வளவு நாளைக்கு? 5 வருஷம் கட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படி நீங்க பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஆஃப்டர் 20 இயர்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 15 வருஷம் கட்டுறாரு உற்சவ்ல, அப்புறம் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட், 19 வருஷம் 19ஆம் வருஷம் முடிவுல தான் கிடைக்கும். 20ஆவது வருஷம் 19ஆவது வருஷத்துல தான் கிடைக்கும் அவருக்கு. 20ஆவது வருஷம் 10 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க. 25ஆவது வருஷம் 20 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க. 30ஆவது வருஷம் 30 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க. 35ஆவது வருஷம் 40 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க. 40ஆவது வருஷம் 50 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க. 45ஆவது வருஷம் 60 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க. 50ஆவது வருஷம் 75 லட்ச ரூபா. 55ஆவது வருஷம் 80 லட்ச ரூபா. 60ஆவது வருஷம் 90 லட்ச ரூபா. 65ஆவது வருஷம் 1 கோடி ரூபா. 70ஆவது வயசுல 3 கோடி ரூபா வாங்கிக்கிங்க. எப்படி கொடுத்துருக்கேன் அது மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஜீவன உற்சவ் 15 வருஷம் பிபிடி, சம் அஷ்யூர்ட் 80 லட்சம். சம் அஷ்யூர்ட் எவ்வளோங்க? 80 லட்சம். எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டணும்? 15 வருஷம் கட்டணும். பிரீமியம் பார்த்தீங்கன்னா 5,12,400 ரூபா. சரி, நான் ரவுண்ட் ஃபிகராக கொண்டாடும் போது 12,000 அதிகமாயிடுச்சு. நீங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். அந்த 12,000 குறைக்கிற மாதிரி சம் அஷ்யூர்ட் நீங்க குறைச்சிக்கலாம். ஒரு 50,000 வரைக்கும் குறைச்சிக்கலாம். சரி, டே ஒன்லேயே பாருங்க 5 லட்ச ரூபா கட்டுறாரு. நார்மல் ரிஸ்க்னா 83, ஆக்சிடென்ட்னா 1,63 லட்சம் கவரேஜ். 15 வருஷம் பிரீமியம் கட்டுறாரு. இது என்ன பண்ணிருக்கேன்னா, நான் ஃபிளெக்ஸி ஆப்ஷன்ல கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? ரெகுலர்ல கொடுக்கல, ஃபிளெக்ஸில கொடுத்துட்டேன். ரெகுலரா இருந்தா என்ன இருக்கும்? வருஷம் இன்னும் 5 வருஷம் கட்டி முடிச்ச உடனே 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட். 18ஆம் வருஷம் 19ஆம் வருஷத்துல இருந்து 80 லட்ச ரூபாய்க்கு 10% எவ்வளவுங்க? 80 லட்ச ரூபாய்க்கு 10% எவ்வளவுங்க? 8 லட்ச ரூபா கிடைச்சிட்டு இருக்கோம். வருஷம் 8 லட்ச ரூபா கிடைச்சிட்டு இருக்கோம் அவருக்கு. வருஷம் 8 லட்ச ரூபா கிடைச்சிட்டு இருக்கோம். அதே நேரம் அந்த கவரேஜ் இருந்துட்டு இருக்கும். இங்க நான் என்ன பண்ணிட்டோம்? ஃபிளெக்ஸியில விட்டுட்டோம். ஃபிளெக்ஸியில விட்டு எப்படி ஒரு கொடுக்குறேன்னா, உங்க பணம் அங்கேயே இருக்கட்டும், 5 வருஷத்துக்கு ஒருக்க பணம் எடுத்துங்க. எப்படி எடுக்கிறோம் பாருங்க. இப்ப இதுல நான் காட்டுறது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். இதுதான் வருஷம் அவர் கிடைக்கிற பணம். 8 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா. இது அவர் கிடைக்கிறது இல்ல, ஃபிளெக்ஸியில ஆட் ஆகுது. பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா வட்டி. இதுல பக்கத்துல இருக்கிறது வட்டி ஆட் ஆகிறது. சரி, இப்ப வருஷம் அசல் வட்டி சேருது. இங்க இருக்கிறது எவ்வளவு அவர் கணக்குல பேலன்ஸ் இருக்குன்ட்டு. இப்ப 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு எடுக்கலாம் அவரு? அலவுடு. ஏன்னா அக்யூமுலேட்டட் அமௌண்ட்ல 75% எடுக்கலாம். 1 2 3 4 5ஆவது வருஷம். 5ஆவது வருஷம் எவ்வளவு வரைக்கும் இவ்வளவு எடுக்கலாம்? ஏன்னா 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். 8 லட்சம் வீதம் 5 வருஷம் 40 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அது வட்டியோட சேர்த்து பாத்தீங்கன்னா 44,64,000 இருக்கு. நான் 20ஆவது வருஷம் எவ்வளவு எடுத்துக்க சொல்றேன்? 10 லட்ச ரூபா தான் எடுக்க சொல்றேன். சரி, அப்ப 10 லட்சம் எடுத்தாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? அங்க 34 லட்சம் இருக்கும். அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்றேன்? கிட்டத்தட்ட அங்க ஒரு 67 லட்சம் இருக்கும். ஏன்னா 77 எடுக்காதனால 77. ஏற்கனவே 10 லட்சம் எடுத்திருக்காரு. ஒரு 67 லட்சம் 65 லட்சம் வச்சுங்க. அப்பாவே எடுக்க சொன்னேன், 20 லட்சம் தான் எடுக்க சொன்னேன். சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா, பிளெக்ஸில நாம சொல்ற மாதிரி இந்த மாதிரி கஸ்டமருக்கு பிரசன்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் பணம் அங்கேயே இருக்கு, அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு 5% வட்டி வந்துட்டு இருக்கு. அவர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை, ஏன்னா வருஷம் 8 லட்ச ரூபா, 5 வருஷத்துக்கு ஒரு 40 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா ஆட் ஆகிட்டே வருது. எப்பவுமே அங்க 75% வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதை விட குறைவா தான் எடுக்கிறோம். ஸோ இப்படியுமே நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கலாம் நண்பர்களே. இந்த பிளானை நாம எப்படி கஸ்டமருக்கு தேவையோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவா நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கலாம், இன்னோவேட்டிவா கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிக் ஷாட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஈஸியா நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். சார் 5 வருஷம் பணம் கட்டுங்க சார், 26 வருஷம் 10 லட்சம் எடுத்துங்க சார், அடுத்து 25 வருஷம் ஒரு 20 லட்சம் எடுத்துங்க சார். அக்யூமுலேட்டர் அமௌண்ட்ல எடுக்க முடிஞ்ச அளவு தான் நம்ம சொல்றோம். அப்புறம் அப்நார்மலா சொல்ல, என்ன அசல் என்ன கூட்டு வட்டி எவ்வளவு எடுக்க முடியும் அதை மட்டும் தான் அங்க சொல்றோம். ஸோ இப்படியுமே நீங்க உற்சவ பிரசன்ட் பண்ணலாம். இது எல்லாமே நண்பர்களே உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட்ல இருக்கணும். எப்படிலாம் அவருக்கு எப்படி பிரசன்ட் பண்ணா நாம சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பாளரை எப்படி பிரசன்ட் பண்ணா அவருக்கு பிடிக்கும், எப்படி பிரசன்ட் பண்ணா அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. புரியுதுங்களா? எப்படி பிரசன்ட் பண்ணா அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணலாம். ஸோ ஜீவன் உற்சவ்ல என்ன பண்ணிருக்கேன்? நவஜீவன் ஸ்ரீ சேர்த்திருக்கேன், ஜீவன் லாப் சேர்த்திருக்கிறேன், நீங்க ஜீவன் லட்சியா கூட சேர்த்தலாம். என்ன பிளான் வேணா நீங்க கூட சேர்த்து கொடுக்கலாம். ஒரு ஜீவன் ஆனந்த் சேர்த்து கூட கொடுக்கலாம். லைஃப் லாங் ஒரு கவரேஜ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும், அப்படியே நீங்க கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது ஜீவன் உற்சவ் சிங்கிள் பிரீமியம் வந்திருக்கு இல்லைங்களா? ஜீவன் உற்சவ்ல சிங்கிள் பிரீமியம் இருக்கு. இது ஒரு அருமையான ஆப்ஷன். ஏன்னா நம்ம ரெகுலர் பிரீமியம்ல என்னங்க, பிரீமியம் கட்டணும், வெயிட் பண்ணணும், அப்புறம் பெனிஃபிட். இங்க அப்படி இல்லை. பாலிசி வாங்கும் போதே கேரண்டி எடிஷன் பீரியட் சூஸ் பண்ணிடுங்க. ஒன் டைம் பிரீமியம் கட்டுறீங்க, மினிமம் 7 வருஷம், அதிகபட்சம் 17 வருஷம். மினிமம் 7 வருஷம், அதிகபட்சம் 17 வருஷம் பிரீமியம் கட்ட போறீங்க. அப்ப
சரி, மினிமம் 7 வருஷம், அதிகபட்சம் 17 வருஷம் கேரண்டி எடிஷன். நீங்க சூஸ் பண்றதை பொறுத்து உங்களுக்கு கேரண்டி எடிஷன் ஆட் ஆகுது. கேரண்டி எடிஷன் பீரியட் முடிஞ்சோன்னா அடுத்த வருஷமே உங்களுக்கு பணம் ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்டிங்லேயே. அதே மாதிரி தான் ரெகுலர் ஃபிளெக்ஸி இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஜீவன் உற்சவ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்போ நான் கொஞ்சம் காம்பினேஷன்லாம் காட்டினேன். இப்போ நான் உங்களுக்கு காம்பினேஷன்லாம் காட்டினேன். இப்போ நம்ம மைண்ட் செட் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஓடும். நம்ம மைண்ட் செட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஓடும். இப்போ ஒரு சிலர் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் பேர் என்ன நினைச்சிருப்பீங்க, கண்டிப்பா இந்த மாதிரி கூட நம்ம பிரசன்ட் பண்ணலாமே, இந்த மாதிரி கூட பேசி நம்ம பாலிசி வாங்கலாமே, கொஞ்சம் பேர் பாசிட்டிவா நினைப்பீங்க. கொஞ்சம் பேர் என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் கஸ்டமர் சொன்னா ஏத்துக்குவாரா, இதெல்லாம் கஸ்டமர் சொன்னா ஒத்துக்குவாரா, இதெல்லாம் கஸ்டமர் சொன்னா நம்புவாரா? ஏன்னா உங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. உங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. நான் இருக்கிறது தான் காட்டியிருக்கேன். இல்லாத விஷயத்த காம்பினேஷன்ல காட்டல. இப்படி எல்லாம் கொடுக்கலாம், கஸ்டமருக்கு தேவைகள் எப்படி இருக்கு. அப்போ உங்க மைண்ட்ல என்ன வரணும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா நம்ம பிரசன்ட் பண்ணலாமே. வெறும் உற்சவம்னு சொல்லிட்டு 10% மட்டும் பேசுறோம் இல்ல, அவங்களுக்கு நீடு என்ன கேட்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு 5 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பல்கா பணம் வேணும், அதே மாதிரி ரெகுலர் இன்கம் வேணும்னா அப்ப ரெண்டுக்கும் தீர்வு கொடுக்கணும். அவரோட 2 நீடுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கணும்னா அப்ப என்ன பிளானை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பாசிட்டிவா திங்க் பண்றவங்க இருப்பாங்க. சார் இதெல்லாம் பிரசன்டேஷன்லாம் காம்பினேஷன்லாம் சொல்லலாம் சார், காம்பினேஷன்லாம் போகாது சார் அப்படி நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா நடக்காது. அப்ப அதுக்கு எங்க இருக்கு, 2 பேருக்கு என்ன வித்தியாசம், நம்புறவங்களுக்கு நம்பாதவங்களுக்கு என்ன வித்தியாசம். நம்புறவர் பாசிட்டிவ் திங்கிங், நம்பாதவர் நெகட்டிவ் திங்கிங். முடியுமா முடியாதா சந்தேகம், பிலீஃப் இல்ல, நம்பிக்கை இல்ல. அதுக்கு தான் சொன்னேன், ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். இது பேர் பிளாசிபோ எஃபெக்ட். இது பேரு பிளாசிபோ எஃபெக்ட். ஹவ் யூ கேன் யூஸ் இட். இது வந்து மருத்துவத்துறையில செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு டயபெட்டிக் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னா, குரூப் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு 25 பேர் இந்த பக்கம் 25 பேர். ஒரு 25 பேருக்கு அவங்க கண்டுபிடிக்கிற உண்மையான மெடிசனை கொடுப்பாங்க. ஒரு 25 பேருக்கு அதே ஸ்ட்ரிப் இருக்கும், ஆனா அது வந்து வெறும் ஃபேக் மெடிசன், வெறும் கால்சியம் டேப்லெட் மாதிரி கொடுப்பாங்க. 2 பேர்ல யாருக்கு சீக்கிரம் குணமாகுதுன்னு பார்க்கும்போது, இப்ப இந்த வெறும் மருந்தே இல்ல, ஃபேக்கான ஒரு மெடிசன், அது வெறும் கால்சியம் டேப்லெட் குடிக்கிறவங்க குணமாகுதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எனக்கு கொஞ்சம் சுகர் லெவல்லாம் குறைஞ்சிருக்கு சார், நானே ஃபீல் பண்றேன் சார், அந்த கிடினஸ் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி நர்வு இதாக இருக்குதுல, பதட்டம் இல்லை, ஒரு மாதிரிலாம் இருக்கும் சார் அப்படின்னாங்கன்னா, அப்ப என்ன ஆகுது, யுவர் மைண்ட் இஸ் யுவர் மெடிசன். அவர் நம்புறாரு, இது மருந்துன்னு நம்புறாரு. அப்ப அந்த மருந்து வெளியிட மாட்டாங்க. ஏன்னா மருந்து கொடுக்காதவங்க அந்த மருந்து பேரை சொல்லும்போது ஆகுதுன்னா அப்ப அந்த மருந்து அவ்வளவு பெருசா இருக்காது. அப்ப இன்னும் வேற மெடிசனை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரே விஷயம் தான், பிளாசிபோ எஃபெக்ட்னா என்னன்னா, மருந்து கொடுக்குறவரையும் செக் பண்றாங்க, மருந்து கொடுக்காம அந்த மருந்துன்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு, அவரு அதை நம்பி குடிச்சிட்டு அவரோட சுகர் லெவல் குறையுது. அப்படிங்கும்போது யுவர் மைண்ட் இஸ் யுவர் மெடிசன். ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க, ரியல் ஃபேக் பில் ரியல் ஹீலிங். யாரும் மருந்து கொடுக்குறாரு ஆனா உண்மையா குணமாகுது அவருக்கு. நோ மெடிசன் ஆனா ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அப்ப ஏன் காரணம் என்ன, பிலீவ் ட்ரிகர்ஸ் பாடி ரெஸ்பான்ஸ். எப்ப நீங்க உங்களை நம்புறீங்களோ அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்ப உங்களை நீங்க நம்புறீங்களோ, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல அது ட்ரிகர் பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு பொய்யான மருந்து குடிக்கிறாரு, மருந்தே இல்ல, அதை குடிக்கிறதுனால என் சுகர் குறையுதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அப்ப எது, அந்த மருந்து வேலை செய்யல, அவர் மனசு வேலை செய்யுது. அவர் மனசு வேலை செய்யும்போது என்ன ஆகும், மாற்றங்கள் ஏற்படுது உடம்புல. அப்ப என்னன்னா, இஃப் யூ பிலீவ் ஒரு நம்பிக்கைங்கிறது பாடியே ஹீல் பண்ணுது, உடம்பு குணம் பண்ணுதுன்னா, ஏன் அதே பிலீஃப் உங்களுக்குள்ள வச்சீங்கன்னா உங்க கேரியர்ல ஏன் நீங்க மிகப்பெரிய சாதனை பண்ண முடியாது, உங்க கேரியர்ல ஏன் நீங்க மிகப்பெரிய சாதனை பண்ண முடியாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நம்ம மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் செய்யக்கூடிய தொழில மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியறது இல்லை. சாமர்த்தியங்கள் இருந்தும், திறமைகள் இருந்தும், வாய்ப்புகள் இருந்தும், அதுக்கான வழிகள் இருந்தும் செய்யறது இல்லைன்னா அவங்களை நம்பாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் அங்க. அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ரிப்பீட்டடா உங்ககிட்ட ஒரு தாட் இருக்கணும். என்ன தாட் தெரியுமா, என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, எப்ப இந்த நம்பிக்கை இருக்கோ அந்த எண்ணங்கள் ஏற்படும். அந்த எண்ணங்கள் மூலியமா உங்களோட உணர்வுகள் ஏற்படும். அந்த உணர்வுகள் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுனா செயல்பாடு வந்துடும். நம்பிக்கை இருந்தாதான் எண்ணங்கள் ஏற்படும், உணர்வுகள் ஏற்படும். அந்த உணர்வுகள் மூலியமா செயல்பாடு ஏற்படும். யூ டோன்ட் பிகம் சக்சஸ்ஃபுல் அண்ட் தென் பிலீவ். ஜெயிச்ச பாட்டி உங்களை நம்ப கூடாது. எப்பவுமே ஜெயிச்ச பாட்டி உங்களை நம்புறது என்ன பிரயோஜனம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை நம்பணும். பிலீவ் ஃபர்ஸ்ட், ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்பீங்க. ஜெயிச்ச வாட்டி நம்புறதுங்கிறது கிடையாது. இல்ல, ஜெயிச்ச வாட்டி நம்பி என்ன பிரயோஜனம். முதல்ல நீங்க உங்களை நம்பினா தானே ஜெயிக்கவே போறீங்க. அந்த நம்பிக்கையை உங்க கூட ஏற்படுத்தினா இந்த மார்ச் மாசம் உற்சவ நீங்க டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணலாம். இதே உற்சவ நீங்க வித்தியாசமான முறையில பிரசன்ட் பண்ணலாம். இதே சிங்கிள் பிரீமியம் ஜீவன் உற்சவ் அருமையான வாய்ப்பு. இதுவும் பாத்தீங்கன்னா பிறந்த 30 நாள் குழந்தை 65 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். சிங்கிள் பிரீமியம் 2% அப்படின்னு நினைக்காதீங்க. சிங்கிள் பிரீமியம் 2% இருந்தாலும் கிடைக்கக்கூடிய பிரீமியம் வால்யூம் அதிகமா இருக்கும். 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 5 கோடின்னு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது நீ என்ன கொடுக்குறாங்க, லைஃப் லாங் 10% கேரண்டி இன்கம். ரெகுலர் இருக்கு, பிளெக்ஸி இருக்கு.
அதே மாதிரி கவரேஜ். இந்த பிளான்ல என்னங்க, 100வது வயசுல மெச்சூரிட்டி, 99 வயசு வரைக்கும் உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட். வாங்கும் போதே நீங்க முடிவு பண்ணிக்கலாம், 7 வருஷமா 17 வருஷமா, 7ல இருந்து 17 வருஷம், எத்தனை வருஷம் கேரண்டி டியூரேஷன், எப்ப உங்களுக்கு பணம் வேணுங்கிறத முடிவு பண்ணலாம். ஒரே விஷயம், மைனர் லைஃப்னா 18 வயசுல பணம் ஸ்டார்ட் ஆகும் பெனிஃபிட். அதே நேரம் சர்வைவல் பெனிஃபிட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், கேரண்டி டியூரேஷன் பீரியட் முடிஞ்சோன்னா உடனே ஸ்டார்ட் ஆகும். இந்த வெயிட்டிங் பீரியட்ங்கிறது அங்கே கிடையாது. நோ எனி டெஃபர்மெண்ட் பீரியட். நம்ம ரெகுலர் பிரீமியம் மாதிரி நோ எனி டெஃபர்மெண்ட் பீரியட். ஆட்டோமேட்டிக்கா 7 வருஷம் கட்டுறீங்களா, 7 வருஷம் கேரண்டி டியூரேஷன் பீரியட் சூஸ் பண்ணிருக்கீங்களா, 8வது வருஷம் துவக்கத்திலே கிடைச்சிடும். இப்போ மைனர் லைஃபுக்கு போடுறீங்களா, ஒரு பிறந்த குழந்தை 17 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட், ஒரு வருஷம் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 17 வருஷம் கேரண்டி டியூரேஷன் பீரியட். இந்த கேரண்டி டியூரேஷன் பீரியட்ல 17 வருஷத்துக்கும் சம் இன்சூர்டுக்கு 40 ரூபா சேருது. நல்லா கவனிக்கணும். நீங்க கேரண்டி டியூரேஷன் பீரியட்ல ரெகுலர் பிரீமியம் மாதிரி தான் சம் இன்சூர்டுக்கு 40 ரூபா. அங்க பிரீமியம் கட்ட சம் இன்சூர்டுக்கு 40. இங்க நீங்க ஒரே முறை பிரீமியம் கட்டிட்டீங்க, கேரண்டி டியூரேஷன் பீரியட் மட்டும் தான் சூஸ் பண்ணிட்டீங்க. 7 முதல் 17 ஒரு மைனர் லைஃப் கொடுக்குறீங்க, 17 வருஷம் கேரண்டி டியூரேஷன் பீரியட் சொல்றீங்க. ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த 10 லட்ச ரூபா பண்ணோம்னா சம் இன்சூர்டு எவ்வளோன்னு வந்துடும். அந்த சம் இன்சூர்டுக்கு 1000க்கு 40 ரூபா வீதம் அடுத்த 17 வருஷம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, குழந்தை கரெக்டா 18 வயசு ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சர்வேல் பண்ணி 17 முடிஞ்சு 18வது வருஷம் துவக்கத்திலேயே உங்களுக்கு சம் இன்சூர்டுக்கு 10% லைஃப் லாங் கிடைக்கும். ஸோ தாராளமாக இந்த பிளானையும் விற்கலாம். ஏன்னா சிங்கிள் பிரீமியத்தை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா அந்த 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 பிசினஸ் வேற எங்கேயாவது வெளியே தான் போகும். அதே மாதிரி இதுலயும் ரெகுலர் இருக்கு, ஃபிளெக்ஸி இருக்கு. சிங்கிள் பிரீமியத்திலும் ரெகுலர் இருக்கு, ஃபிளெக்ஸி இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபிளெக்ஸில 5.5% உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபிளெக்ஸில் இருக்கிற பட்சத்தில் அந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர் தன்னோட தேவைக்கு ஏற்படும் போது பணத்தை எடுத்துக்கலாம், தேவை ஏற்படும் பணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லோன் இருக்கு. பிரீமியம் ஒன்ஸ் பிரீமியம் கட்டிட்டு கேரண்டி டியூரேஷன் பீரியட்லயும் லோன் எடுக்கலாம், சர்வைவல் பெனிஃபிட் பீரியட்லயும் லோன் எடுக்கலாம். ஸோ இந்த பிளானை யாராவது ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் தன்னோட பேரன் பேத்தி பேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஃபாதர் மதரே தன்னோட குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த பிளானை நீங்க தாராளமா மார்க்கெட் பண்ணுங்க. எந்த பிளானையுமே இது நல்லது இது கெட்டதுன்னு இல்லை, எல்லா பிளானும் எல்ஐசியில் இருக்கிறது அருமையான பிளான். எல்லா பிளானுமே எல்ஐசியில் இருக்கிறது ஒரு அருமையான பிளான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, பிளான் நம்பர் 911 நவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம் வரக்கூடிய 31 மார்ச்சோட முடிய போகுது. ஏன்னா இது ஒரு க்ளோஸ் ஹண்டட் பிளான். நவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம், ஏன்னா ஜீவன் உற்சவ சிங்கிள் பிரீமியம்ங்கிறது ரெகுலர் இன்கம் தரக்கூடிய ஒரு பிளான். கேரண்டி டியூரேஷன் பீரியட் முடிஞ்சோன்னா சம் இன்சூர்டுக்கு 10% லைஃப் லாங் கொடுக்கறது. நவ்ஜீவன் ஸ்ரீங்கிறது பல்க் மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய பிளான். நவ்ஜீவன் ஸ்ரீல சிங்கிள் பிரீமியம் பிளான் நம்ம 911 குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோன்னா மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய பிளான். இதுல என்ன மிகப்பெரிய ஹைலைட் தெரியுங்களா, 1000 ரூபாய் சம் இன்சூர்டுக்கு 85 ரூபாய் கேரண்டி டியூரேஷன். 1000 ரூபாய் சம் இன்சூர்டுக்கு 85 ரூபாய் கேரண்டி. சம் இன்சூர்டுக்கு கட்டின பிரீமியத்துக்கு இல்லை. ஏன்னா சிங்கிள் பிரீமியத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிரீமியம் கட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு சம் இன்சூர்டு ஃபிக்ஸ் ஆகும், எஸ்யூசி. அந்த கேப் தான் எஸ்யூசி. இவ்வளவு பிரீமியம் கட்டிங்கன்னா ஒரு சம் இன்சூர்டு ஃபிக்ஸ் ஆகும். அந்த சம் இன்சூர்டுக்கு 1085 ரூபா. 1085 ரூபானா 8% நண்பர்களே, 8.5%. 8.5% கேரண்டிடா கொடுக்குறாங்க. 8.5% கேரண்டிடா கொடுக்குறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த பிளான் எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் பேச வேண்டியது உங்க வேலை. சிங்கிள் பிரீமியம் யோசிக்காதீங்க, இது ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் மார்க்கெட் இருக்கு. சிங்கிள் பிரீமியம் வாங்கினீங்கன்னா அடுத்த ரெகுலர் பிரீமியம் அவங்க ஃபேமிலியை கன்வெர்ட் பண்ணலாம். சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க. ஒரு பிறந்த குழந்தைக்கே கொடுக்கலாம். பிளான் நம்பர் 911 ஒரு 10 லட்ச ரூபா பிரீமியம் கட்டுறாங்க, 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்க. சம் இன்சூர்டு பாத்தீங்கன்னா 11,50,000 வரும். 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா ஒரு வயசு குழந்தைங்கும் போது 18 வயசு முடிஞ்சுதான் பணம் வாங்க முடியும். அப்ப டேர்ம் 18 வருஷம் தான் கொடுத்தாங்க. 0 வயசு உள்ள குழந்தை 18 வயசு கம்ப்ளீட் தான் பணம் வாங்க முடியும். ஸோ டேர்ம் 18, 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாரு, சம் இன்சூர்டு 11,50,000 ரூபா. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வருஷம் அந்த 11,50,000 85 ரூபா ஆட் ஆகுது. 10 லட்ச ரூபானாவே 85,000. அது இல்லாம இன்னொரு 1.5 லட்சம் கிட்டத்தட்ட. அது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 8,500 ஒரு 13,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 98,000 ஆட் ஆகுது. வருஷம் ஆட் ஆகிட்டே வருது பாருங்க. 18ஆம் வருஷம் முடிவில் அவர் செலுத்தினது என்னமோ 10 லட்ச ரூபா. அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 29,09,500 ரூபா, விச் இஸ் கேரண்டீடு. 10 லட்ச ரூபா கட்டினாரு, குழந்தை பேர்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. 18 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை மேஜர் ஆயிருப்பான்.
அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி 29,09,500 விச் இஸ் கேரண்டீட். நான் இங்க வந்து 10 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் பிரீமியத்தை நான் ரிஸ்க் கவரா சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு மெச்சூரிட்டி டாக்ஸ் ஃப்ரீயா கிடைச்சிடும். கிடைக்கும். நீங்க 1.25 மடங்குன்னு சூஸ் பண்ணாதான் அந்த டாக்ஸ் நம்ம டிடிஸ் எல்லாம் வரலாம். இங்க நான் என்ன பண்ணிட்டேன், 10 டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் பிரீமியம் பெய்ட வந்து கவரேஜை சூஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் பாருங்க கவரேஜ் பாருங்க 2 வருஷம் கழிச்சு பாருங்க 1 கோடி ரூபா இருக்கு கவரேஜ். மைனர் லைஃப் கொடுக்கும்போது பெருசா மெடிக்கல் இருக்க போறது இல்லை. அப்ப 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாரு, 18வது வருஷம் 30 லட்ச ரூபா வாங்குறாரு. பாலிசி வாங்கும் போதே நீங்க சொல்லலாம், சார் உங்களுக்கு 29,09,500 கிடைக்கும். இப்ப நம்ம பழைய ஜீவன் ஸ்ரீல எவ்வளவு பேர் பெனிஃபிட் வாங்கி என்ஜாய் பண்றாங்களா இல்லைங்களா, சந்தோஷப்படுறாங்களா இல்லைங்களா அந்த பாலிசியா. அந்த மாதிரி இந்த பிளான் நவ் ஜீவன் ஸ்ரீ கொண்டு போய் பேசுங்க, நீங்க தான் பேசணும். ஸோ சிங்கிள் பிரீமியம், ரெகுலர் பிரீமியம் எதுவாக இருந்தாலும் என்ன, நமக்கு இப்போ மார்ச், நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு இப்போ அறுவடை காலம், நம்ம வருமானத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், நம்மளோட எம்டிஆர்டிக்கு ஒரு மிகப்பெரிய பேஸை கிரியேட் பண்ணணும். இந்த வேலைகளை செய்யணும். இந்த திட்டம் நவ்ஜீவன் ஸ்ரீ வரக்கூடிய 31 மார்ச்சோட முடியுது. நவ்ஜீவன் ஸ்ரீ 31 மார்ச்சோட முடியுது. கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. ஒரே விஷயம் தான் நண்பர்களே, ஒரு வெற்றியாளருக்கு எல்லா நாளுமே சிறந்த நாள் தான். ஸோ உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கணும்னா, எல்லா மாசம் மார்ச் ஒர்க் பண்ணி பாருங்க, எப்பவுமே பிசினஸ் நல்லா இருக்கும். மார்ச்ல பிசினஸ் பண்ணிட்டு ஏப்ரல் மேல நம்ம கொஞ்சம் அதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்ல இருப்பாங்க, காலேஜ் ஃபீஸ்ல இருப்பாங்க, அட்மிஷன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அங்கதான் தவறு. ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, ரியல் டேட்டா என்ன தெரியுமா, நாம வந்து ஏப்ரல் மே வந்து ஸ்கூல் சீசன், காலேஜ் சீசன், ஃபீஸ் கட்டுவாங்க, இப்போ போய் எப்படி கேட்கறதுன்னு நினைக்கிறோம். ஆனா பிரைவேட் இன்சூரன்ஸ்காரங்க ஏப்ரல் மே தான் முக்கியமான மாசமா பாக்குறாங்க. அந்த நேரத்தை தான் மேக்சிமம் அவங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான், அதாவது ஒரு செருப்பு விற்க கொடுக்குறாங்க. ஒரு கதை படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஊர்ல போனேன், யாருமே அங்க செருப்பு போடுறவங்கள அங்க போய் எப்படி செருப்பு விற்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் போனாராம், இந்த ஊர்ல தான் பொட்டன்ஷியல் இருக்கு, யாருமே செருப்பு போடல, அவங்களதான் நம்ம செருப்பு வாங்க வச்சோம்னா அவங்க தான் பொட்டன்ஷியல். அதே மாதிரிதான் ஏப்ரல் மேவும் பொட்டன்ஷியலான மாசம் தான். நீங்க என்ன பண்றீங்கிறது தான் முக்கியம், உங்க மைண்ட் செட் தான் முக்கியம். நாம ஒரு அப்படியே ஒரு கல்ச்சர் மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஏப்ரல் மே பிசினஸ் இருக்கா சார், தீபாவளி மாசமா பிசினஸ் இருக்காது சார், ஆடி மாசமா பெருசா. பட் பிசினஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வேண்டியது என்னன்னா, நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். உங்க மைண்ட் செட் தயாரா இருக்கணும். உங்க மைண்ட் செட் தயாரா இருந்தா எல்லா வேலையும் நடக்கும். உங்க மைண்ட் செட் தயாரா இருக்கணும். நீங்க உங்களை மாத்திக்கல அப்படின்னா, யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்க தயாரா இல்ல, யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். somewhere right now நீங்க பெட்ல கம்ஃபர்டபுளா படுத்து தூங்கிட்டு இருக்க இதே நேரம் யாரோ ஒருத்தங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி 2 மணி நேரம் படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்க அடைய நினைச்ச விஷயத்த அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட கோல்ஸ பிளான் பண்ண மாதிரி ஒரு செஷன்ஸ, ஒர்க் அவுட்ட, ஒரு செமினார, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா சக்சஸ்ங்கிறது தூங்கிட்டு இருக்க யாருக்கும் கிடைக்காது. தூக்கத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு யாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். It come to those who rise before the noise begins. இந்த உலகம் ரொம்ப சத்தமானது, ரொம்ப நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட். ஆனா காலையில 4 மணிங்கிறது it's just you and your dreams. No distraction, no message, no noise, just clarity. இதுல சிறந்த அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது you are building your dreams. நீங்க உங்களோட கனவை உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆப்பிள் கம்பெனியோட CEO காலையில 3:45 எழும்புறாரு. கோபி பிரையன்ட் சிறந்த ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், அவர் காலையில 4 மணிக்கு எழும்புறாரு. ஏன்னா அவருக்கு காலையில 4 மணி எழும்புறது பிடிக்கும்னு அர்த்தம் இல்ல, அவரு தூக்கத்தை விட ஜெயிக்கிறத ரொம்ப விரும்புறாரு. அதனாலதான் காலையில எழும்பி தினமும் ட்ரைனிங் பண்றாரு. நீங்க சொல்லலாம், காலையில எழும்பி படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படி. ஆனா எப்படி நைட்டு ஃபுல்லா ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு மட்டும் டைம் இருக்குது? உண்மை என்ன அப்படின்னா, either you control the day or the day controls you. நீங்க காலையில எழும்புறது ஜஸ்ட் ஹாபிட் இல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்ல, தினமும் காலையில இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா எழும்புறாங்களே, யாருக்காக? உங்களுக்காக. இத்தனை வருஷமா அவரோட தூக்கத்தை தியாகம் பண்ணி உங்க அப்பா உழைக்கிறது யாருக்காக? உனக்காக. சோ உன் கையில ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட எல்லா சாக்ரிஃபைசஸையும் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு விஷயமா மாத்துறதுக்கு உன் கையில ஒரு வாய்ப்பு இருக்கு. தினமும் காலையில் எழும்புறது மட்டும் இல்ல, தினமும் காலையில் எழும்பி அவங்க பண்ற சாக்ரிஃபைஸ், அவங்களோட தியாகம் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை உருவாக்குறது தான் உங்களோட பொறுப்பு. அது மட்டும் இல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. அதாவது தினமும் நீங்க தான் அலாரத்தை செட் பண்றீங்க. காலையில எழும்பணுங்கிறது தான் உங்களோட அந்த டேயோட கோலே. அந்த கோலையே நீங்க சரியா அட்டைன் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த கோல்களை நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? சோ நீங்க எழும்புறது அந்த டேயை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்காக தான். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தினமும் காலையில நீங்க வச்ச அலாரத்துக்கு டைமுக்கு எழும்புறது தான் உங்களோட ப்ரையாரிட்டி. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க கம்ஃபர்ட்டா இருந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும்
யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட ஹார்ட் எஃபர்ட்டை கொடுத்து நீங்க அடைய நினைக்கிற அதே விஷயத்த அடைய முயற்சி பண்ணி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் வாட் மேக் த டிஃபரன்ஸ்? நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல நின்னுகிட்டே இருக்கீங்க, அவங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி தினமும் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க, தினமும் தோல்விகளை ஃபேஸ் பண்றாங்க. இப்படி அவங்க லைஃப்ல லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாப் ஆகுறதே இல்லை, அவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் யூ gonna do? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இன்னையில இருந்து சரியா அடுத்த 5 வருஷம் நீங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? தினமும் நீங்க காலையில எழும்ப போறீங்களா, இல்ல நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்கார்ந்து படிக்க போறீங்களா? எந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க மாறணுமோ அந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க மாறுங்க. வெயிட் பண்ணதெல்லாம் போதும். யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டார்ட் டுடே, ரைட் நவ், ரைட் அவே. இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த துறையில சிறந்து விளங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா அதே நேரம் அதே துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹேவ் யூ ஸ்டார்டட் ஆர் ஸ்டில் யூ வெயிட்டிங்? ஸோ தினமும் காலையில அந்த அலாரம் அடிக்கும் போது மனசுல நல்லா சொல்லிக்கோங்க, டுடே இஸ் மை டே. நேற்றைய நாள் நேற்றையோட முடிஞ்சு போச்சு, பட் டுடே இஸ் a நியூ டே ஃபார் மீ. இட்ஸ் a நியூ பிகினிங். என்னோட ஆரம்பம் எனக்கானது. என்னோட எதிர்காலத்தை நான் உருவாக்க போறேன். I have a chance to win myself. என்னோட அப்பா, என்னோட அம்மா, நான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாத்தையும் வீண் போகாம எல்லாரோட சாக்ரிஃபைசஸையும் அர்த்தமா மாத்துறதுக்கு என்னால முடியும். இந்த நாள் நான் அதை உருவாக்கி காட்ட போறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி படிங்க. ப்ரூஸ்லி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை என்னைக்குமே செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சுக்கிட்டே நிக்காதீங்க, படியோட ஓரத்துல நின்றுகிட்டு இருக்காதீங்க. எடுத்துவீங்க ஒரு அடி, முயற்சி பண்ணுங்க. உங்களோட முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா இருக்க. மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒரே விஷயம் தான் நண்பர்களே. இப்போ நம்ம இது வரைக்கும் மார்ச் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நீங்க இந்த செஷன் அட்டன் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்குள்ள மனசுல வந்து எப்படி அந்த மார்ச்ல நம்ம எப்படி பண்ணணும், இந்த காம்பினேஷன்லாம் கொடுக்கணும், எப்படி நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும். ரமேஷ் சார் ஆரம்பத்தில் சொன்னாரு, நம்மளோட வணிகம், வெற்றி, தோல்வி, வருமானம் எல்லாம் ஃபீல்டில் தான் இருக்கு அப்படின்னு உடனே ஒரு உத்வேகம். நாளைக்கு ஃபீல்டுக்கு போவீங்க, நாளைக்கு ஃபீல்டுக்கு போவீங்க. ஒரு 2 நாள் போறீங்க, பெருசாக ஒரு ரிசல்ட் இல்லைங்கும் போது உடனே என்ன ஆகும்? மனசுல ஒரு தொய்வு, ஒரு சந்தேகம், ஒரு சஞ்சலம். ஒன்றும் பெருசாக இல்லையே, மார்ச் ரொம்ப டல்லா இருக்குமோ, யாரும் மார்ச்சில் பாலிசி எடுக்கல, இந்த வருஷம் மார்ச் ரொம்ப டல்லாட்டு இருக்கு அப்படின்னு நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறது, ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரே விஷயம் தான் நண்பர்களே, நம்ம வெற்றி தோல்விக்கு நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது அதுக்காக தினசரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ராஜா களத்தில் இறங்கிட்டார். ஒரு ராஜா களத்தில் இறங்கிட்டாரு. அவர் தோத்துறோன்னு ஓடின என்ன ஆகும்? புறமுது காட்டி ஓடிட்டாரு தானே பேர் இருக்கும். அவர் என்ன செய்யறாரு? ராஜா என்ன செய்யறாரு? ஒரு உண்மையான வீரனா இருந்தா என்ன செய்யறாரு? கடைசி வரைக்கும் எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டாலும், கை கால் எது வெட்டுப்பட்டால் கூட தன் உயிர் போற வரைக்கும் போராடி வெற்றியோ தோல்வி சந்திச்சு தானே வெளியே வர்றார். சண்டைக்கு போனேன், ஒரு 2-3 வாழ்வீச்சிலேயே அவர் எங்க வெட்டிட்டாரு அங்க வெட்டிட்டாரு, நம்ம தோத்துருவோன்னு அவர் பாட்டு ஓடிடுறாரா குதிரையில? கிடையாது. அதுதானே புறமுது காட்டி ஓடனா அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே தான் இது என்னுடைய தொழில். மார்ச் 31 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். மார்ச் 31 இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த 2 நாள்ல உங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னா 3ஆவது நாள் நடக்குங்கிற நம்பிக்கையில செய்யணுமோ. அப்ப அதுக்கு வேண்டியதுன்னா அதுக்குண்டான உங்களோட ஹேபிட்டை கிரியேட் பண்ணும். அந்த ஹேபிட் எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராகிரசிவ் திங்கிங்கா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கணும், ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கணும். அதே நேரம் எப்பவுமே நம்ம அடுத்து ஜெயிப்போம் அடுத்த லெவலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நினைக்கணும். அப்போ உங்களோட ஹேபிட் தான் உங்க வாழ்க்கையோட தீர்மானம், உங்களுடைய வாழ்க்கையில சிகரத்துக்கு கொண்டு போகுது. அதுதான் உங்களை வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வைக்கும். அப்போ நீங்க இந்த மார்ச் மட்டும் ஜெயிக்கணும் இல்ல, நான் தொடர்ந்து ஜெயிக்கணும் சார், தொடர்ந்து வெற்றியாளரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஒரு பயிற்சி நடத்துறோம். அதுதான் 5 AM கிளப். ஏன்னா மார்ச் மட்டும் தான் வேலை செய்யணும் அப்படி இல்லை, எல்லா நாளும் மார்ச் நினைச்சு வேலை செய்யணும் தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எந்த பயிற்சியாளராக இருந்தாலும், நம்ம எல்ஐசியில் இருக்கிற அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சொல்றாங்களே இல்லை, ஒவ்வொரு நாளும் மார்ச் நினைக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. அதே தான் நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் மார்ச் நினைக்கக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். எனக்கு அந்த மைண்ட் செட் இருந்தா தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தா தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட்டை ஏற்படுத்தி கொடுத்து, உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்து, உங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம் தான் இந்த 5 AM கிளப். இந்த 5 AM கிளப் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? வாரம் ஒரு செஷன் நடக்க போகுது. அது என்ன பண்ண போகுது? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சவுல வந்து உங்களோட ஆன்மாவை பூஸ்ட் பண்ணும், உங்களை ஒரு உத்வேகப்படுத்தும். அதனால என்ன ஆகும்? உங்களுடைய அணுகுமுறையை கூர்மையாக்கும், வடிவமைக்கும். அடுத்தது என்ன ஆகுங்க? ப்ரொஃபஷனலா அப்டேட் ஆயிட்டு இருப்பீங்க.
அடுத்தது என்னன்னா, உங்க இலக்குகளை அடைஞ்சே தீரணுங்கிறதுக்காக வாரம் வாரம் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புல உங்களுக்கு கண்டிப்பா அதற்கான ரிமைண்டர் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், எந்த இடத்துலயும் சஞ்சலப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, தொய்வாகாதீங்கன்னு. அது இல்லாம டெய்லி டிப்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ், டெய்லி ஒரு மோட்டிவேஷன் டிப்ஸ், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. இதெல்லாம் என்ன ஆகணும், இந்த 5am கிளப்ல நீங்க இணையறதுனால என்ன ஆகும்னா, ஏன்னா உங்களை மாத்துறதுக்காக தான் இந்த 5am கிளப். மாத்துறதுன்னா என்னங்க, உங்க மனநிலையை மாத்துறது. ஆளை மாத்துறதுல மனநிலை மாறினாவே ஆள் மாறிடலாம். கண்டிப்பா நம்ம உள்ள இருக்க வெளிப்பாடு, உள்ளத்தோட வெளிப்பாடு தானே வெளியே. நான் சொன்ன முதலே சொன்னேன், உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் அதான் என்னோட வெளிப்பாடு. அப்ப உங்க உள்ளத்தை அழகாக்கிட்டீங்க, உள்ளத்துல ஒரு ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை கொண்டாண்டீங்க அப்படின்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இதாயிடுங்க. அப்போ ஏற்கனவே எம்டிஐடி பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். நாங்க ஏற்கனவே எம்டிஐடி பயிற்சிகள் 2 பேட்ச் நடத்திட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி 5am கிளப்ல சேரும்போது என்னன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய முக நண்பர்கள் இதுல இணைய போறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு புதுசா அறிமுகம் ஆக போகுது. அதன் மூலியம் உங்க நட்பு வட்டாரம் பெருசாக போகுது. இது இல்லாம இந்த 5am கிளப்ல வாரம் வாரம் உங்களுக்கு சில அசைன்மெண்ட் கொடுத்து உங்களை பண்ண வைப்போம். அதாவது பயிற்சியில கலந்துக்கிறது மட்டும் இல்ல, அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருவோம். இதை நீங்க பண்ணுங்க, கத்துக்கிட்டதை செயல்படுத்தி பாருங்க, உங்களுக்கு அப்போ உள்ள மாற்றம் வரும். சும்மா காதுல கேட்கறத விட அதை செஞ்சு பார்த்தாதான் நமக்கு அது 100% புரியும். ஸோ இதுல முழுக்க முழுக்க இந்த 5am பயிற்சியை கொடுக்க போறது நான் தான். உங்களுக்கு அந்த 5am பயிற்சியை கொடுக்க போறது நான் தான். ஒவ்வொரு இந்த 5am கிளப் எப்படி நடக்க போகுதுன்னா, அடுத்த வாரம், அடுத்த வியாழக்கிழமை, அடுத்த வியாழனா 11ஆம் தேதியிலிருந்து வாரம் வாரம் 5 மணிக்கு, அதிகாலை 5 மணிக்கு வியாழக்கிழமை நடக்கும். 5 to 6 செஷன் டைம். 5 to 6 யாரெல்லாம் முகவர்கள் தன்னோட தொழில முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிறவங்களும் தாராளமா வந்து வாங்க, உங்களை வெல்கம் பண்றோம். இது 50 இது வாரம் ஒரு செஷனு ஒரு வருஷத்துக்கு நடக்கும். 2026 பூரா நடக்கும். இந்த 2026 பூரா நடக்கக்கூடிய செஷனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வாங்கிடுவோம். ஒரு முறை சப்ஸ்கிரிப்ஷன். நடக்கிற ஒவ்வொரு பயிற்சிக்கும் இவ்வளவு கட்டணம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனா அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. ரெக்கார்டிங் இதுல கிடையாது. ரெக்கார்டிங் இதுல கிடையாது. அடுத்தது 5 மணிக்கு பயிற்சி அப்படின்னா, அந்த 5 மணிக்கு பயிற்சினாலும் பெட்ல படுத்துட்டே பாக்குறது, வெறும் பனியனோட உட்கார்ந்தது அப்படிலாம் கிடையாது. ஒரு ட்ரெஸ் டெக்கோரத்தோட எப்படி செஷனோ, ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்க மனதை மாற்றக்கூடிய, வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயனால அதன்படி நீங்க கலந்துக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய ப்ரொசீடிங்ஸ். சரி, இந்த பயிற்சி முழுக்க முழுக்க டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் பர்சனல் growth. உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்காக, உங்களை நீங்க வளர்த்துக்கிறதுக்காக தான். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். செஷன் வந்து காஸ்ட் கிடையாது. ஆனா அதுல இந்த 5am கிளப்ல சேர்றதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். 5am கிளப்ல சேர்றதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். இது சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நாங்க ஃபிக்ஸ் பண்ணது 5,999. ஏன்னா வாரம் ஒரு கிளாஸ்னா கூட கிட்டத்தட்ட 50 கிளாஸ் ஆயிடும், 50 செஷன் ஆயிடும் ஒரு வருஷம். எப்படி இப்ப ஆரம்பிக்கிறோம்னா அடுத்த பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். 50 செஷனா அது ஆயிடும். 52 வாரங்கள்ல 1-2 தான் மிஸ் ஆகும். 50 வாரம், 50 செஷன், 50 பயிற்சிகள். 50 பயிற்சிகள் 5,990 வரும். ஒரு பயிற்சிக்கு 100 ரூபா கூட, 100 ரூபா தான். ஆனா அதுவே நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, உங்களுக்கு ஏதாவது சிறப்பா சலுகை செய்யணும். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களாலதான் நாங்க, உங்க முகவர்களோட ஆதரவுனாலதான் நம்மளோட வளர்ச்சி. அப்ப திரும்ப உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும் போது, அதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்டணம் தான் ஒரு சிறப்பு கட்டணம் 2,999 ரூபா. 50 பயிற்சிகள், ஒரு வருடத்திற்கான பயிற்சிகள். பயிற்சிக்கு கட்டணம் இல்ல, ஆண்டு சந்தா. இந்த கிளப்ல நீங்க சேரணும்னா ஆண்டு சந்தா 2,999 ரூபா. ஒரு ஆண்டுக்கான சந்தா 2,999 ரூபா. அப்படின்னா பர் மந்த் 250 ரூபா, மாசம் 250 ரூபா. ஆனா தினசரி அதுக்கு உண்டான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். வாரம் வாரம் பயிற்சிகள் நடக்கும். ஒவ்வொரு வாரம் முடிஞ்சவொன்னு அசைன்மெண்ட் நடக்கும். இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் நண்பர்களே. இவ்வளவு விஷயங்கள் அதில் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். 52 செஷன் ஃப்ரீ. 1-2 மிஸ் ஆகலாம். அந்த நேரத்தில் அப்போ தீபாவளியா வந்திருக்கலாம், ஒரு பொங்கல் டைமா வந்திருக்கலாம். அப்போ அது நடக்காம போகலாம். அதுதான் ஒழிய இது பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கேரண்டிட். இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கேரண்டிட். டெவலப்மெண்ட் கேரண்டிட். கண்டிப்பா வளர்ச்சிக்கு உத்தரவாதம் தரேன். செஷனை மிஸ் பண்ண கூடாது. பணத்தை கட்டிட்டு செஷனை மிஸ் பண்ணா அதான் லாஸ். பயிற்சியில சேரல லாஸ் இல்ல, பணம் கட்டிட்டு சேரல லாஸ். இதுல என்ன ஒரு மிகப்பெரிய நல்ல பழக்கம் உங்களுக்கு ஏற்பட போகுது, அதிகாலை 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான பழக்கம் வாழ்க்கையில ஏற்பட போகுது. ஒரு நாள் எந்திரிச்சிங்கன்னா 2வது வாரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எழுப்பி விட்டுறது. அப்ப என்ன ஆகும், தினசரி எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. தினசரி 5 மணிக்கு எந்திரிக்கும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனை செய்ய போறீங்க. ஏன்னா மிகப்பெரிய சாதனையாளர்கள், தலைவர்கள்லாம் அதிகாலை எந்திரிக்கிறவங்க. ஸோ நீங்களும் ஒரு சாதனையாளர், தலைவர் அந்த தலைவருக்கு உண்டான பண்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யார் இதுக்கு தயாரா இருக்கீங்க? சார் நான் தயார் சார், என்ன நான் மாத்திக்கணும்னு முடிவு பண்றேன் சார். இதுல ஏற்கனவே சேர்ந்தவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. இது வரைக்கும் இந்த பயிற்சியில சேராதவங்க, 5amல சேராதவங்க, யாரெல்லாம் நான் சேரணும்னு முடிவு பண்றேன் சார், நான் சேர்றேன் சார் அப்படின்னா நீங்க தாராளமா இதுல ஜிபே நம்பர் வந்து டைப் பண்ண மறந்துட்டாங்க. ஜிபே நம்பர் கடைசியில காட்டுறேன். இதுல ஜிபே நம்பர் வந்து என்னோட நம்பர் தான், 95004. அப்படி சாட்ல டைப் பண்ணு சந்தோஷ். ஜிபே நம்பரை சாட்ல டைப் பண்ணுங்க.
இந்த போடுறேன், இப்ப போடுறேன். ஜிபே நம்பர் வந்து என்னோட நம்பர் 9500455977. ஜிபே பண்ணி அனுப்பிடலாம், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடலாம். ஜிபே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. அனுப்பும்போது உங்க பெயர், உங்களுடைய சப்போஸ் வாட்ஸ்அப் நம்பர் வேற இருந்தால் அதையும், உங்களோட கிளை எந்த கிளை எந்த ஊரை சேர்ந்தவன்னு எனக்கு அனுப்பிடுங்க. புரியுதுங்களா? எந்த கிளை எந்த ஊரை சேர்ந்தவங்கிறது அனுப்பிடுங்க. இதில் மறுபடியும் சொல்றேன், மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிடுங்க. சார் நான் என்ன சொன்னாலும் நான் அப்படியே இருந்துக்கலான் இருக்கேன் சார்னா, நான் ஒன்றும் இதில் யாரையும் அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம மாற்ற முடியாது. மிஸ்டர் இளையராஜா பேசலாம், அந்த மாதிரி இருக்கவங்கள மாற்ற முடியாது. யாருக்குள்ளாம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மாற்றுறதுக்கான பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும். மிஸ்டர் பி இளையராஜா பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேமெண்ட் பண்றவங்க மறக்காம ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டுருங்க. பேமெண்ட் பண்ணி இப்ப ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இருக்கீங்க. அனுப்புங்க. பேமெண்ட் 11ஆம் தேதி பண்றவங்க பயிற்சி மறக்காம ஆரம்பம். அது 12ஆம் தேதி பயிற்சி ஆரம்பம். அடுத்த வியாழன். 12ஆம் தேதி வியாழன். 12ஆம் தேதி பயிற்சி ஆரம்பம். 12ஆம் தேதி பயிற்சி ஆரம்பம். என்னோட பேர் சார் ரியல்மின்னு யாரோ ஒருத்தர் போட்டிருக்கீங்க. உங்க பேர் மொபைல் நம்பர் போடுங்க. சப்போஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்க பேர் மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா அதுல தான் விளக்கம் தான் எங்களை கூப்பிட்டு நீங்க கேட்கலாம், இல்ல நாங்க அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்போம். சப்போஸ் பேசுங்க மிஸ்டர் இளையராஜா பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அது செஷன் சேர்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன் சார். ஓகே ஜாயின் பண்ணுங்க. 2990 ரூபாய் கட்டணுங்க. ஸ்கிரீன்ஷாட் 1 வருஷம் கட்டி பயிற்சி பயன்படுத்திக்கிறேன் சார். வரக்கூடிய ஓகே சார். மார்ச் 12 பயிற்சி ஆரம்பங்க. மார்ச் 12 5ஆம் தேதி ம். 5 மணிக்கு. அதுக்கு சரி. முன்னாடியே ஒரு 4 சரி, நாளைக்கு சரி. முன்னாடி அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு வந்து குரூப் ஒன்று பயிற்சியில சேர்ந்து உங்களுக்கு குரூப் சேர்த்து நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. குரூப்ல இணைத்து உங்களுக்கு அதுல இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க என்ன நடக்க போகுது எல்லாம் சொல்லிடுவாங்க. சரிங்க சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். நன்றி சூப்பரா சார். எந்த பண்ணிருந்தீங்க பிரான்ச்சுங்க? சார். ரொம்ப ஸ்ரீரங்கம் பிரான்ச்சுங்க சார். ஸ்ரீரங்கம். ஓகே, வாழ்த்துக்கள். ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சாந்தி மேடம் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 AM செஷன் நீங்கன்றதுல எந்த பிசினஸ்ல இருக்கவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு இதே ஆஃபர்ல நீங்க சொல்லி ஜாயின் பண்ண சொல்லலாம். அதாவது என்னென்ன நண்பர்களே, இந்த 5 AM கிளப்பை நீங்க பயிற்சியில் சேர்ந்தவங்க இல்லை, உங்களுடைய சக முகவர்கள், உங்க மற்ற ஃப்ரெண்டு வேற கிளையில இருக்கக்கூடிய முகவர் நண்பர்கள், இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முகவர் இல்லாத வேற நபர்கள் யாராவது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்க நண்பர்கள் ஏதாவது மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கூட சேர்த்தலாம். இது இட் இஸ் ஓப்பன் டு ஆல். இது முழுக்க தனி ஒரு ஒவ்வொருத்தரும் தன்னை மாத்திக்கிறது, தன்னோட வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க. ஓகேங்களா? தாராளமா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சாந்தி மேடம் என்ன சொல்லுங்க, பேசுங்க மேடம். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங். இன்னைக்கு உங்களோட கிளாஸ் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். நன்றி மேடம். நன்றி மேடம். கண்டிப்பா சார். சார் இந்த இனிமே இந்த 3P ப்ரோக்ராமுக்கு பதிலாக அந்த 5 AM கிளப்பா சார்? ஆமா, ஏற்கனவே 3Pல பணம் கட்டினவங்களுக்கு தனியா ஒரு பயிற்சி பண்ண போறோம். அதை நான் சொல்றேன். தனியா அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பி பண்ண போற ஒரு பயிற்சி. ஓகேங்க சார். நான் ஆல்ரெடி 3Pக்கு பே பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்க இதுல பணம் கட்ட வேணாம். அது உங்களுக்கு வேற மாற்றம் இருக்கு, சொல்றேன். ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஓகேங்க சார். டவுட்டுங்க சார், கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு தாங்க சார் சொல்லுங்க. கேட்டேன். 3Pக்கு நான் doubt? ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் சார். நீங்க அதை பத்தி பயப்படுற, நீங்க நாளைக்கு எனக்கு காலைல கூப்பிடுங்க, நான் சொல்றேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் வெங்கடேசன் சொல்லுங்க. நண்பர்களே, இடையில இன்னைக்கு பயிற்சி எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் போடுங்க. இன்னைக்கு பயிற்சி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். மிஸ்டர் வெங்கடேசன் பேசுங்க. எஸ் சொல்லுங்க சார். மை நேம் இஸ் வெங்கடேஷ், ராயபுரம் பிரான்ச் CBO 27. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சொல்லுங்க சார். என்னன்னா பல விஷயங்கள் பேசுனீங்க, பட் என்ன 2 அட்ராக்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது முன்னேற துடிக்கும் முகவர்களுக்கு உண்டான அட்ராக்டிவ் விஷயம். எம்மாதமும் பொன்னாள் அந்த மாதிரி இதுல மாதம் வந்து மார்ச் மாதம் தான் இல்லை, ஏப்ரலா இருந்தாலும் மேவா இருந்தாலும் நம்ம செயல்படக்கூடிய விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா அதுவும் பொன்னாள் தான் அப்படின்றது ரொம்ப அழகான வார்த்தைகள். உண்மையிலே அதை கேட்கக்கூடிய முகவருடைய ஒவ்வொரு நாடு நரம்பும் அதை இறங்குனுச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து வணிகம் அடைய முடியும். அதில் ஐயமில்லை. அது ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துறீங்க. அதாவது பழைய முகவர்களாலே அதுக்கு ஓரளவு புரிஞ்சிருப்பாங்க. பட் புதுசா இருக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு ஃபீல்ட்ல காணாம போயிட்டு இருக்காங்க. ஏன் காணாம போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு ஃபீல்டு, எல்லாம் முன்னாடி மாதிரி பிசினஸ் இல்லை, பழைய முகவருக்கு அந்த சோறு இருக்கு. ஆனா இதை கேட்கக்கூடிய பழைய முகவரா இருந்தாலும் புது முகவரா இருந்தாலும் அந்த ஒரு அட்வான்டேஜ் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துறீங்க. 1. 2வது வந்து 5 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு இது எல்லாருக்குமே தெரிந்தாலும் பட் 5 லட்சம் ரூபாய்க்கு பல்கா நம்ம வந்து ஒரே டைம்ல அந்த ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய கஸ்டமரை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரீமியம் வைஸ் நல்ல குட் இது கமிஷனும் நல்ல ஒரு ஏர்னிங் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில்லறையா பண்ணுவோம். அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 10,000 முதல்ல எப்ப பண்ணிட்டு இருக்கோமோ ஒரு 20 வருஷம் முன்னாடி
அதே தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய முகவர்கள் இருக்காங்க, நான் உட்பட. நான் உட்பட தான் சொல்றேன். ஏன்னா நானும் ரீட்டைல் பிசினஸ் தான் பண்றேன். அப்போ ஒரு பெரிய பல்க் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு உந்துதலை நீங்க கொடுத்துக்கிறீங்க. ஒரு காம்பினேஷனா ஜீவன் உற்சவ் ஜீவன் லேப் ஆறு ஜீவன் உமங் ஆறு ஜீவன் உற்சவ், ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஜீவன் இல்ல ஜீவன் அது ஜீவன் உற்சவ், அந்த மாதிரி கூட ஒரு காம்பினேஷனா ஒரு 5 லட்சம் வெள்ளியை நம்ம கொடுக்கும் போது அது கிட்டத்தட்ட வந்து நமக்கு நல்ல ஒரு வருவாய் பெருக்கி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க அது மூலமா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. மிஸ்டர் முருகன் பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மிஸ்டர் முருகன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கேன் சார். வாங்க 5am கிளப்புக்கு வாங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா வந்துடுறேன் சார். சரிங்களா சார்? ஒரு சின்ன விஷயம் மட்டும் சார். இப்ப இந்த பெய்டு அப் வேல்யூ சொன்னீங்க இல்லைங்களா சார்? ஆமா சொல்லுங்க. ஏன்னா மறுபடியும் இதை நான் ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன். ஏன்னா ஜீவன் உமங் வந்து நான் பெய்டு அப் வேல்யூ நீங்க கிளாஸுக்கு அப்புறம் தான் நான் ஒரு 11 ஜீவன் உமங் வித்தேன். ஒவ்வொரு ஜீவன் உமங்குமே 1 crore பாலிசிங்க. சரிங்களா? அதனால அந்த பெய்டு அப் அப்புறம் தான் அது வித்தேன். இப்போ இந்த பெய்டு அப்ல சார், இப்ப நீங்க இந்த ஜீவன் உமங்குக்கும் ஜீவன் உற்சவுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் மாறுது இல்லைங்களா சார்? இல்லைங்களா? அது உற்சவ்ல இருக்கு. ஆமா, அது ஒண்ணுதான் வித்தியாசம் இல்லைங்களா? அந்த 5% அந்த மாதிரி. மத்த அதுல வந்து எல்லாமே 8%, அதுல எல்லாமே 8% உமங்கல, இதுல வந்து கொஞ்சம் மாறுது. அப்படிதானே சார்? அது ஏன் அப்படின்னா அதுல பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம் தான். ஓகே சார். ரைட். இதுல பேசிக் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம். ஆமாங்க. 5 லட்சம் இருந்தாதான் தருவேங்கும் போது சில நேரங்கள்ல ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வரவங்களுக்கு கரலைன்னா அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க இல்லையா கஸ்டமர்? அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, மினிமம் 1 வருஷம் கட்டியிருக்கணும், ஆனா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். 2 லட்சம் 3 லட்சம் இருக்கு 5 6 7ன்னு கொடுத்து ஒன்ஸ் அது பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்துருச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா 10%. ஓகே சார். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து 8% சொல்லிட்டோம். ஆமாங்க. பேசிக் 2 லட்சம். இங்க பேசிக் சம் அஷ்யூர்ட் அதுதான் வித்தியாசம். 5 லட்சம்ன்றதால அந்த ஒரு இது வந்திருக்கு இல்லைங்களா சார்? மத்தபடி ஒண்ணு இல்லை. அற்புதம் சார். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதாவது அந்த 5 வருஷத்துல 5 லட்சம் வாங்கிக்கங்க, 10 லட்சம் வாங்கிக்கங்க, 15 லட்சம், 20 லட்சம். இந்த ஒரு காம்பினேஷன் நாங்க திங்க் பண்ணல. அது எங்க எண்ணங்களுக்கே அது வரல சார். அது உங்களை மாதிரி உயர்ந்த மனிதர்களுக்கு தான் வரும் போல இருக்கு சார். அது நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லைங்க சார். அருமை சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. தேங்க்யூ. மிஸ்டர் இ ராஜேந்திரன் பேசுங்க. மிஸ்டர் இ ராஜேந்திரன் பேசுங்க. நண்பர்களே, பேமெண்ட் பண்றவங்க 2999 பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. என்னோட நம்பர் தான். சொல்லுங்க சார், பேசுங்க சார். பாருங்க நண்பர், என்னோட நம்பர் வேணும்னா பாருங்க, இதுல கீழே அந்த தேங்க்யூ ஸ்லைட்ல கூட இருக்கு என்னோட நம்பர். சொல்லுங்க சார். மைனர் லைஃப் இருக்கும்போதே நம்ம போட்டு ஒரு 5 இயர்ஸ்ல இஷ்யூ மெச்சூரிட்டி கேட்டா கொடுப்பாங்களா, இல்ல 18 இயர்ஸ் குழந்தைக்கான பேர் தான் கொடுப்பாங்களா சார்? எது சார்? நியூ ஆனதும் சரி, இப்போ நடந்த உற்சவம் சரி. உற்சவ்ல சொல்லுங்க சார். உற்சவ் 0 வயசுல இருந்து போகலான்னு சொல்றீங்களே? ஆமா, 0 வயசுல இருந்து போகலான்னு சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமா, 5 இயர்ஸ் பிரிமியம் டேர்ம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் 2 இயர்ஸ்ல அவங்களுக்கு சரண்டர் பெனிஃபிட் வருமா, இல்ல அவன் குழந்தைக்கு 18 வயசான பேர் தான் வருமா சார்? சார், உற்சவ பொறுத்த வரைக்கும் எந்த மைனர் பேர்ல கொடுக்குற பாலிசியா இருந்தாலும் பெனிஃபிட் 18 வயசுல ஸ்டார்ட் ஆகும். பெனிஃபிட் 18. நீங்க 5 வருஷம் பிபிடியே கொடுக்க முடியாது. 0 இயர்ஸ் உள்ள குழந்தைங்க 5 வருஷம் பிபிடியே கொடுக்க முடியாது. 0 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க மினிமம் 16 வருஷம் பிபிடி கொடுக்கணும். அதுதான் முதல்ல ஒரு ஸ்லைடு காட்டினேன். அந்த ஸ்லைடை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல பாருங்க, இதான் இந்த ஸ்லைடு பாருங்க. இதுல பாருங்க கொடுத்திருக்கேன். பிபிடி 5ல இருந்து 16 கொடுத்திருக்கேன். பக்கத்துல மினிமம் மேஜர் என்ட்ரி கொடுத்திருக்கேன் பாருங்க. கீழ இருந்து ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க. பிறந்த 30 நாள் குழந்தைக்கு 16 வருஷம் தான் கொடுக்க முடியும். 1 வயசு குழந்தைக்கு 15 வருஷம் தான் கொடுக்க முடியாது, கம்மி கொடுக்க முடியாது. 2 வயசு குழந்தைக்கு 14 வருஷம் பிபிடி. அப்படியே பாத்தீங்கன்னா 7 வயசு குழந்தைன்னா 9 வருஷம். 8 வயசு கம்ப்ளீட் ஆயிட்டா நீங்க 8 வருஷமா 7 வருஷமா 6 வருஷமா 5 வருஷமா கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து 5 வருஷம் வெயிட்டிங் பீரியட். அது பாத்தீங்கன்னா கரெக்டா வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு வாங்கும்போது குழந்தைக்கு 18 வயசு ஆயிருக்கும். அதுதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் சார். வெல்கம். ராமநாதன் சார் பேசுங்க. கார்த்தி சார், அடுத்து நீங்க தான் சார். ராமநாதன், எனக்கு ஒரு இந்த என்டையர் செஷன் ஐ சல்யூட் யூ. எப்படின்னா எத்தனை என்னென்ன நன்மைகள் அப்படின்றத அவர் சுருக்கி கொடுத்துட்டீங்க. நான் இன்ஃபேக்ட் உங்க கிளாஸ் எதையும் நான் மிஸ் பண்ணது இல்லை. 5 AM ஒரு நாள் நான் ஒரு 5 AM இப்போ ஆரம்பிக்கல, 4:45 மணிக்கு எழுந்துட்டேன். நான் எழுந்து
கிளாஸ்ல உட்காந்துருக்கேன் உங்க செஷன்ல இன்னும் ஆரம்பிக்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் தஸ்டேன்னு 5 AM ஞாபகம் வந்து எழுத உட்காந்துட்டு நான் அடுத்த வாரம் நடக்கும் சார். சரி, அது கரெக்ட். இது அது பின்னால ரிலீஸ் பண்ண அப்புறம் நான் 5 AM பே பண்ணிருக்கேன், 3P பே பண்ணிருக்கேன். அது 3P பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன் சார், உங்க எல்லாருக்கும் நான் பேசுவேன். சரி, ஓகே. நாளைக்கு உங்களுக்கு பேச உங்களுக்கு ஒரு கிளாஸ் எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கு, அதை நான் பேச போறோம். சரி சரி, நன்றி சார். உங்க எல்லா MDRட்டையும் நான் அட்டெண்ட் பண்றேன். நான் என்னென்னமோ ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றேன், உங்க ட்ரைனிங் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அவ்வளவு சூப்பர் உங்க ட்ரைனிங். அது என்னோட பாக்கியம் சார். நன்றி சார், நன்றி சார். ஃபீல்டுக்கு போனா இதுதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கார்த்தி சார் பேசுங்க சார். வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சிறப்பான வகுப்புங்க. ப்ளூ பிரிண்ட் அருமையா கொடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள். புது புது தகவல்கள் எல்லாத்துக்குமே கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே பாக்கியசாலிகள். மிக்க நன்றி சார். சார் நீங்க வந்து டேட் வந்து தேங்க்யூ டேட்ட வந்து 11ங்கிறது சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் இல்ல 12 வியாழக்கிழமை நான் மாத்தி 12 தான். எஸ் எஸ் வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை செகண்ட் வீக். ஓகே சார். தேங்க்யூ சார். அடுத்து அப்படியே வரும். ஓகே, தேங்க்யூ. ஆமா, அதுக்கப்புறம் ரெகுலரா நடந்துரும். ஓகே சார், தேங்க்ஸ் லாட். மிஸ்டர் ராஜ்குமார் பேசுங்க. கணேசன் சார் நீங்க அடுத்து. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்துச்சு சார். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. நன்றி சார். எப்படி நம்ம மார்ச்ல பண்ணணுங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப எஃபெக்டிவா சொன்னீங்க சார். எல்லாமே சூப்பர் வேலிட் பாயிண்ட். அந்த நவ் ஜீவிசன் சிறிய க்ளோஸ் என்டடா எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறது எல்லாமே காம்பினேஷன் உட்சவை பத்தி எல்லாமே கிளியர் கட்டா சொன்னீங்க. தேங்க்யூ சார். அப்புறம் அந்த 5 AM கூட நான் ட்ரை பண்றேன் சார். ஜாயின் பண்ணுங்க. ட்ரை பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். ட்ரைனாவே என்னன்னா நடக்காது. ரைட் சார். I will try நடக்காது. I will do it நடந்துரும். ஓகே சார். ஷூர். வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ஒரு சின்ன டவுட் சார். எந்த கலை சார்? நான் வந்து மதுரை CBO2 சார். சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? இப்ப நம்ம 10 இப்ப பேசுனீங்களா சார்? ஆமாங்க. 5 lakh வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். பிரீமியம் 2.5 வந்து யூலிப்ல. இப்ப இன்னொன்னு சொன்னீங்க 10% ஆஃப் த இது சொன்னீங்கல்ல சார், சம் இன்சூர்டு விட பிரீமியம். இப்ப 2 லட்சத்துக்கு வந்து அமிர்த்பால்ல வந்து 5 years டேர்ம்ல வந்து 48,000 ரூபாய் பிரீமியம் வருது சார். அப்ப அப்படிங்கிறப்ப அதுக்கு 10 வருமா, அப்ளிகபிள் ஆகுமா? வராது சார். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வரக்கூடிய மெச்சூரிட்டியில அதெல்லாம் MDRT பயிற்சியில சொல்லி கொடுத்துருங்க. வரக்கூடிய மெச்சூரிட்டியில கட்டண பிரீமியம் போக மீதி இருக்கிற இன்கம் பாட்டுக்கு 2% TDS பிடிப்பாங்க சார். செக்ஷன் 1010D பொருந்தல அப்படின்னாவே கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அந்த பாலிசிக்காக செலுத்தின பிரீமியத்தை டோட்டல் பிரீமியத்தை கழிச்சுட்டு மீதி தான் வருமானம், மீதி தான் இன்கம். அதுக்கு LIC 2% TDS பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸ் இருக்கு, டாக்ஸ் இல்லாத வந்து ஐடில ஃபைல் பண்ணி பண்ணிக்கணும் சார். அந்த பிரீமியத்தை கழிச்சிட்டு ரிமைனிங் இதுக்கு 2% TDS பிடிப்பாங்க. ஆமா, அது செக்ஷன் 1010D பொருந்தலன்னா. ஓகே சார். எஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஓகே சார். கணேசன் சார் பேசுங்க. அடுத்து குப்புசாமி சார். அடுத்து எழிலரசு சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் தேங்க்யூ சார். சார் நேத்து என்ன உங்க கூட இருக்கேன். ஆமா சார். அதான் வீட்டுல சொல்லிட்டு இருக்கேன். நேத்து இங்க இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இந்த கொட்டேஷன் போட்டீங்கல்ல, அந்த காம்பினேஷன் ஆஃப் உச்சாவோட அது நல்லா இருக்கு. அது கொஞ்சம் எங்களுக்கு அனுப்ப முடியுமா சார்? அனுப்புறேன் சார். அது ரொம்ப நல்லா இருக்கு சார். அது நீங்க சொன்ன மாதிரியே அது மாதிரியே ஒரு 4-5 பேரை பார்த்தோம்னால MDR ஈஸியா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். MDR கிளாஸ்ல கொடுக்குறீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. நம்ம முருகன் சார் அதே மாதிரி நான் ரொம்ப நாளாச்சு ஒரு குரலை கேட்டு அடிக்கடி, ஏன்னா டியூஸ்டே பேட்ச் சண்டே பேட்ச் போறதுனால மாறிட்டுன்னு நினைக்கிறேன். நினைச்சுப்பேன். ரொம்ப நல்ல இது பண்ணுவாரு முருகன் சாரும். முருகன் சாருக்கு உங்க மூலமா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நம்பர் என்கிட்ட இல்ல. அதான் சார். வேற அனுப்பி வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குப்புசாமி சார் பேசுங்க. நண்பர்களே, நேற்று நான் தஞ்சாவூர்ல இருந்தேங்க. ஒரு பயிற்சிக்காக போயிருந்தேன். அப்பதான் கணேசன் சார் அவர் கூட தான் இருந்தேன் நேற்று. குப்புசாமி சார் பேசுங்க. குப்புசாமி சார் பேசுங்க. எழிலரசு சார் பேசுங்க. சந்தோஷ் பேசுங்க. சார் எழிலரசு சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ரமேஷ் சார் வணக்கம். ஆக்சுவலா வணக்கம். மார்ச் மாசத்துக்கு தேவையான ஒரு அருமையான டிப்ஸ் கொடுத்தீங்க சார். அதாவது மார்ச் மாசத்துல என்ன வேணுமோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்தீங்க. எல்லா காம்பினேஷன் பிளானு, பெய்ட் அப், மறுபடியும் இன்கம் டேக்ஸை பத்தி ஒரு ப்ரீஃபிங், ப்ராடக்ட் ப்ரீஃபிங், டோட்டலா ஓவராலா பாத்தீங்கன்னா
இது வந்து மார்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி தெரியுது செஷன். சார் டெஃபினட்டா இந்த மார்ச் மாசம் இந்த இதை நீங்க சொன்னதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நாட் ஓன்லி மார்ச் மாசம் அச்சீவ் பண்றது, அஸ் யூ சே வெரி ரைட்லி, எம்டிஆர்டியோட பேஸ்மெண்ட்டும் கிடைக்கணும் இந்த மாசத்துல. ஒரு குறிப்பிட்ட எம்டிஆர்டியோட ப்ரீமியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அருமையான செஷன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். சந்தோஷ் சார் வணக்கம் சார். குப்சாமி பேசுறேங்க. சாரி சொல்லுங்க சார். குப்சாமி சார். சார் இது அந்த ஓசூர் பிரான்ச்சுங்க. ஓசூர். ஓகே சார், சொல்லுங்க சார். ஆமாம் சார். சார் இப்போ இந்த 5am கிளப் வந்து எல்ஐசிக்கு மட்டும் இல்லை, எனி அதர் பிசினஸ் அது எது வேணாலும் யார் வேணாலும் யாருக்கெல்லாம் மோட்டிவேஷன் வேணும் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் எனிவே ஜஸ்ட் நோ ஐ சென்ட் த அமௌண்ட் அண்ட் ஸ்கிரீன்ஷாட் ஆல்சோ டு யூ. நான் பார்த்துறேன் சார், செக் பண்ணிடுறேன் சார். ரைட் சார், ரைட் சார். தேங்க்யூ சார். அதுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சந்தோஷ் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேட்ல யாராவது இந்த கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நேம் நம்பர் போடுங்க. நான் கிளாஸ் முடிச்சோன்னு உங்களுக்கு கால் பண்றேன். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணவங்க மறக்காம ஸ்கிரீன்ஷாட் போட்டு விடுங்க. ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்கனாலும் இந்த ஆஃபர் அவங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ணலாம். ஒரே விஷயம் தான், இது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல. நீங்க கட்டுற 2999 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 50 வகுப்புகள் கிடைக்க போகுதுங்க. அது நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 2999 தான் கட்ட போறீங்க சப்ஸ்கிரிப்ஷன். ஆனா அதுக்கு கிடைக்கக்கூடியது 50 வகுப்புகள். நீங்க கட்டுற பணத்துக்கும் நாம கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா சம்பந்தமே இருக்காதுங்க. அவ்வளவு உங்களுக்கு அதிகபட்சமான விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியோட மோட்டோ பார்த்தீங்கன்னா கமிட் லெஸ் டூ மோர், சொல்றதை விட அதிகமாக செய்யுங்க அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அதற்காக தான் இந்த பயிற்சி. இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி பண்றோம். ஆனால் அந்த 50 பயிற்சி நீங்கள் ஒவ்வொரு பயிற்சி கலந்துக்கும் போது தெரியும். ஒரு பயிற்சிக்கே நீங்கள் 3000 கொடுக்கலாம். அந்த அளவுல விஷயங்கள் அதில் நாங்கள் கொடுப்போம். அவ்வளோ விஷயங்கள் கொடுப்போம். ஒரு வருஷத்துல நீங்க 100 புத்தகங்கள் படிக்கிறதும் சரி, அந்த 50 பயிற்சிகள் கலந்துக்கிறது சரி, அவ்வளவு விஷயங்கள் அதில் கிடைக்குங்க. ப்ராக்டிக்கலான விஷயத்தை கொடுப்போம். அதனால யோசிக்காதீங்க. மாற்றம் எங்கேயுமே விற்காது, மாற்றம் எங்கேயுமே கிடைக்காது. மாற்றத்துக்கான வழி கிடைக்கும். மாற்றத்துக்கான வழியை நான் கொடுக்குறேன். நீங்க மாறுறதுக்கு தயாரா? அதான் நான் கேட்கறது. நீங்க மாறதுக்கு தயார்னா ஜாயின் பண்ணுங்க. நீங்க மாறுறதுக்கு தயாரா இல்லைன்னா என்ன பயிற்சி இருந்தாலும் மாற முடியாது. நீங்க மாறுறதுக்கு தயார். நான் மாறணும்னு நினைக்கிறேன் சார், எனக்குமே ரொம்ப நாளா யோசனை இருக்கு, நானும் ரொம்ப வருஷமா எல்ஐசி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால ஜெயிக்க முடியல, சாதிக்க முடியல, கன்சிஸ்டண்டா பிசினஸ் கொடுக்க முடியல, எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்க முடியல, எப்பவுமே எனக்குள்ள ஒரு சந்தேகம், சஞ்சலம், போராட்டம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த 5am கிளப். அது நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கொடுக்குறதா. நீ மோட்டிவேஷன்னா சும்மா ஜென்ரலா ஒரு 2 வீடியோ போட்டு மோட்டிவேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. 5am கிளப்ல ஏற்கனவே கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும், அவ்வளவு விஷயங்கள் கொடுப்போம். சும்மா 2 வீடியோ போட்டு இதான் 5am கிளப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அதுலேயும் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டை பேசுவேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படிலாம் மாற்றிக்கணும், அவ்வளோ விஷயம் வருங்க 5am கிளப்ல. அதனால வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமா அது நம்ம யூடியூப்ல போனாமே வரணும். கண்டிப்பாக அதுக்கு இதுக்கு சம்மந்தங்க. இது ப்ராக்டிக்கலாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால பணம் செலுத்த தயங்காதீங்க. கட்டினவங்களுக்கு என்னோட பாராட்டுதல்கள். ஏன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி பயிற்சி ஆரம்பம். நீங்க இந்த 2999 ரூபாய் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்மலாம் காலையிலக்குள்ள மேக்ஸிமம் கட்டிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் கட்டினவங்களே இன்னும் 4 பேர் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க பணம் வந்திருக்கு, 4 பேரோட அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அனுப்ப, அந்த ஜிபே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பல. அவங்க ஜிபேல போய் பார்த்தா கடைசி 4 டிஜிட் தான் அவங்க மொபைல் நம்பர் இருக்கு. அதை எங்க ஆஃபீஸ்ல சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தரும் பேச சொல்லியிருக்கேன். அதனால நீங்க அனுப்பும்போது வாட்ஸ்அப் கண்டிப்பா அனுப்பிடணும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை. அப்பதான் எந்த நம்பர்ல இருந்து வந்தது, யார் கட்டியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்பதான் அடையாளத்துக்கு திரும்ப உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஓகேங்களா நண்பர்களே? ஆகையால் நண்பர்களே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காட்டின காம்பினேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பீமாம்த்ரா ஆப்ல இருக்கு. பீமாம்த்ரா ஆப்ல இதை விட இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் அதில் ரெடிமேட் காம்பினேஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பீமாம்த்ரா மொபைல் ஆப் 1 வீக் ட்ரையல் ஒர்க் ஆகும். ட்ரையல் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஜான்வரிலேருந்து ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க. லேப்டாப் அண்ட் மொபைல் ஆப் பாத்தீங்கன்னா காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5600 தான் வரும். ஏன்னா லேப்டாப் சாஃப்ட்வேர் தனியா வாங்கினீங்கன்னா 5000, மொபைல் ஆப் 2500 வரும். ரெண்டுமே காம்போ இப்போ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 5600 தான். இன்கேஸ் இது பீமாம்த்ரா யாருக்காவது வேணும்னாலும் நீங்க உங்க நேம் அண்ட் நம்பர் சேட்ல போடுங்க, நீட் சாஃப்ட்வேர்னு போடுங்க. நாளைக்கே நம்ம ஸ்டாஃப் கூப்பிட்டு உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் டெமோ எல்லாமே கொடுப்பாங்க. நாளைக்கே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த காம்பினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய, இதை விட இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் அதுல போஸ்டர்ஸாவே இருக்கு உங்களுக்கு. நண்பர்களே, நான் இப்போ காட்டின அந்த காம்பினேஷன் எல்லாமே பீமாம்த்ரால எங்கள் சாஃப்ட்வேர்ல இருக்குது. அது எல்லாமே எங்கள் கம்பெனியில் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் அனுப்புவாங்க. இந்த மாதிரி பயிற்சி, இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்குன்னு. அதில் எது நமக்கு தேவை, எது மார்க்கெட்டில் போகுமோ அதை நம்ம எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த காம்பினேஷன்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவான விஷயம். புதுமையாக எந்த சாஃப்ட்வேர்லையும் வராது தான். ஏன்னா பீமாம்த்ரா நான் டீலர்ஷிப் எடுத்தது 2009. கடந்த 17 வருஷமா காம்பினேஷன் மாஸ்டர் அவங்க தான்.
ஒரு திட்டத்தை இன்னொரு திட்டத்துடன் இணைத்து கஸ்டமருக்கு அட்ராக்ட் பண்ண மாதிரி கொடுக்குறது ஒரே நிறுவனம் பீமா மித்ரா தான். அதுக்கு நாங்கள் தான் டீலரு. இப்போ ஒரு ஆஃபர் இருக்குது. மொபைல் சாஃப்ட்வேர் தனியாக வாங்கினா 2500, டெஸ்க்டாப் லேப்டாப் தனியாக வாங்கினா 5000. இப்போ ரெண்டும் சேர்ந்து 5600 கொடுக்குறாங்க. ஒரு ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை மொபைல் மட்டும் தான் அங்கே விட்டுருக்கேன்னா மொபைலுக்கு வாங்கி 2500, வருஷம் ரினியூவல் 1400. இந்த மாதிரி காம்பினேஷன், கிரீட்டிங்ஸு, போஸ்டர்ஸு, ப்ளஸ் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸு, ப்ரெசன்டேஷன்ஸு, ப்ளஸ் ஒரு ஆன்லைன் டூலில் டவுன்லோட் பண்ணுறது. எப்போல்லாம் எல்ஐசி போர்ட்டல் டவுன்லோட் நடக்குதோ அப்போ உங்களுடைய பாலிசி ஹோல்டர் டேட்டாலாம் டவுன்லோட் பண்ணி ப்ரீமியம் டியூலிஸ், லோன் சரண்டர் வேலை, ரிவைவெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பர்களே. ஸோ இந்த மார்ச்சுக்கான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நன்றி சொல்ல வேண்டிய நேரம். எங்களோட அழைப்பை ஏற்று இன்றைய பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, உங்களால தான் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி, உங்களுடைய ஆதரவுல தான் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் வளரணும். அப்படிங்கும்போது உங்களுக்கான சேவை ஏதாவது செய்யணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி கட்டணமில்லாத வகுப்புகள், அந்த கட்டணமில்லாத வகுப்புலேயும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக தேர்ந்தெடுத்து தான் நம்ம விஷயங்களை கொடுக்குறோம். தேர்வு செய்து தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நாங்கள் கொடுக்குறோம், ஒவ்வொரு விஷயமே. ஸோ எங்கள் பயிற்சி எப்போ நடந்தாலும் தவறாமல் கலந்துக்குங்க. எம்டிஐடி பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். எம்டிஐடி பயிற்சியில் ஜாயின் பண்ணோன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும். என் நம்பரை நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். என்னோட நம்பர் 9500455977. நீங்கள் எப்போனாலும் என்ன தொடர்பு போட்டிருக்கேன். 5am கிளப் ஜாயின் பண்ணணும்னா 2999. அதை நீங்கள் கலந்துக்கலாம். எம்டிஐடி பயிற்சினா 9999. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே பயிற்சிகள். 5am இப்போ அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ தாராளமாக கலந்துக்குங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட்டடாக இருங்க. உங்களோட தொழிலை உயர்த்தி, வருமானத்தை உயர்த்தி, வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது உங்கள் எம்ஜி ரமேஷ். வணக்கம்.